குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்காக ஹாஃபிஸ் தல்ஹா அவர்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم العسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العليم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் கடந்த 4 வருடத்தினுடைய மிகப்பெரிய நாட்டங்களில் ஒன்று, வருடத்தில் ஒரு 4 முறையாவது மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஒரு பேராவல். மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கும் மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு. மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமல்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய அன்றாட வாழ்வியலை ஹலாலாக செய்வது எப்படி, அதை ஆகுமாக்கப்பட்ட முறையில் செய்வது எப்படி, அதில் எத்தனை வாஜிபுகள் இருக்கின்றது, எந்த விஷயங்கள் கூடும், எந்த விஷயங்கள் கூடாது, இது எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அரங்கம்தான் மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அடிக்கடி மாதாந்திர பயான் என்பதை போல மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். நாம் நிச்சயமாக பயன்பெற வேண்டும். சங்கை குறித்தான அல்லாஹ்வினுடையார்களே, ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் அதை தொட இருக்கிறோம். சொல்லப்போனால் நாம் அந்த மாதத்தை அடைகிறோம் என்பதை விட அந்த மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த வருடத்தில் ரமலானுடைய மாதத்தில் நம்மோடு பயணித்த பல நபர்கள் இன்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று சேர்ந்து விட்டார்கள்.
கடந்த வருடத்தில் நிறைய நன்மைகளை செய்தவர்கள் இன்று 2 ரக்அத்துகள் கூட தொழ முடியாத அளவிற்கு படுக்கை நிலையில் மாறிவிட்டார்கள். அப்போ ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ் எல்லா நபர்களுக்கும் கொடுப்பதல்ல, அல்லாஹ் தன் நாடிய நபர்களுக்கு மட்டுமே அந்த மாதத்தை அடைய செய்கிறான். ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பு ஏராளமாக சொல்லலாம். ரமலான் மாதத்துடைய அந்த மாண்பு என்பது மற்ற மாதங்களை மாதிரி இல்லை. இப்போ ஷாபானுடைய மாதம் எடுத்துக்கோங்க, அந்த மாதத்துக்கும் சில சிறப்புகள் இருக்குது. இப்போ ரஜபுடைய மாதம் சில சிறப்புகள் இருக்குது, ரபீல் அவ்வலுடைய மாதம் சில சிறப்புகள் இருக்குது. ஆனால் ரமலானுடைய மாதம் என்பது மற்ற மாதங்களை விட முற்றிலும் வேறுபட்ட மாதம், பல சிறப்புகளை உள்ளடக்கிய மாதம். உதாரணமாக நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய மாதம் புனித மிகுந்த குர்ஆன், இந்த உலகத்தினுடைய கடைசி நபருடைய வாழ்வியலின் வெற்றிக்காக வேண்டி அனுப்பப்பட்ட குர்ஆன் முதலாக எங்கே தொடங்குதுன்னு பார்த்தா ரமலானுடைய மாதத்துலாம் தொடங்குது. அல்லாஹ் நினச்சிருந்தா முஹர்ரம் மாதம் இறக்கியிருக்கலாம், அல்லாஹ் நினச்சிருந்தா சஃபர் மாதம் இறக்கியிருக்கலாம். அப்போ அல்லாஹ் ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்து, அந்த ரமலானில் ஒரு இரவை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அந்த குர்ஆன் இறக்குகிறான் என்று சொன்னால், இறக்கியது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறான். இப்போ ஹாஃபிஸா போதி காட்டினதை மாதிரி, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம்னா குர்ஆன் இறங்கிய மாதம். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? குர்ஆனுடைய புழக்கம் நம் வாழ்வில் அதிகமாக இருக்க வேண்டிய மாதம். உதாரணமாக பாருங்கள், குர்ஆனை தொழுகையில் ஓதுறோம், 2வது தொழுகையில் ஓதுனதை கேட்குறோம், 3வது நாம் தனிப்பட்ட முறையில் பல குர்ஆனை ஓதுறோம். பல அறிஞர் பெருமக்களை பற்றி ரிவாயத்துகளில் வருது, ரமலான் மாதம் மட்டும் ஏறத்தாழ 15 குர்ஆன்கள் ஓதி முடிப்பார்கள். சில ரிவாயத்துகளில் வருது 20 குர்ஆன் ஓதி முடிக்கிறாளா இருந்திருக்கிறாங்க. சில ரிவாயத்துகளில் 15 குர்ஆன், 2 நாளைக்கு ஒரு குர்ஆன். அப்போ ஒரு சில அறிஞர் பெருமக்களை பற்றி வருது 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், அந்த மாதத்தில் 10 குர்ஆன். ஒரு சில அறிஞர் பெருமக்களை பற்றி வருது 10 நாளைக்கு ஒரு குர்ஆன், மொத்தம் 3 குர்ஆன். இப்போ நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? முதல்ல நம்ம பரிசோதித்து பார்க்கணும். குர்ஆனை மாதம் முழுக்க நின்று கேட்கிறோமா? குர்ஆனுடைய உயர்ந்த நிலை என்னன்னா, குர்ஆனை தொழுகையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று ஓதுவது உயர்ந்த நிலை. குர்ஆன் ஓதுற நிலையில் உயர்ந்த நிலை என்னதான்? அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று ஓதுவது. 2வது நிலை குர்ஆனை அமர்ந்து தொழுகையில் ஓதுவது. 3வது நிலை பாருங்கள், அந்த குர்ஆனை தொழுகையில் ஓத சொல்லி அதை கேட்பது. இப்போ தராவீஹ் தொழுகையில் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் நியத்து செய்யணும். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களுமே இமாமுக்கு பின்னால் நின்று முழு குர்ஆனையும் நான் கேட்க வேண்டும். நீ செய்யலாமா? இப்போ ரமலானுடைய மாதம் என்பது பல கோடி நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். ரமலானுடைய 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, ரமலான் முழுக்கவே ரஹ்மத் பொருந்திய மாதம். பகலில் ரஹ்மத்து, இரவில் ரஹ்மத்து, 2 ரக்அத் தொழுதா ரஹ்மத்து. ரஹ்மத்துனா என்னங்க? அல்லாஹ்வுடைய அருள் பார்வை, இரக்கத்தினுடைய பார்வை நம் மீது அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள். ரமலானுடைய முக்கியமான 3வது விஷயம் என்னென்னா, பகலிலும் இரவிலும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறான். மன்சாம ரமலான, ரமலானில் யார் நோன்பு நோற்பாரோ அவர் பாவம் மன்னிக்கப்படுது. ஒமன் காம ரமலான, ரமலானில் இரவு வேளையில் யார் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அப்போ ரமலான் முழுக்கவே மன்னிக்கப்படக்கூடிய மாதம். அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்கிறான். எத்தனை பேர் மன்னிப்பை வாங்க தயாராக இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுகுவதற்கு, அல்லாஹ்வுக்கு முன்னால் மண்டிட்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு, யா அல்லாஹ் ஆனதாச்சு போனது போச்சு, என் வாழ்க்கையில் பல தருணங்கள் கடந்து விட்டோம், யா அல்லாஹ் எல்லா நிலைகளையும் மன்னித்து இந்த ரமலானுக்கு பிறகாவது பரிசுத்தமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக என்று கேட்கக்கூடிய மாதம். கேட்போமா இன்ஷா அல்லாஹ்? ஒன்று மன்னிப்போடு ரமலான் மாதம் நுழையணும், 2வது மாதம் முழுக்கவே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரமலான் மாதத்தினுடைய முக்கியமான இன்னொரு சாரம்சம் என்னென்னா, அல்லாஹ் இந்த ஷைத்தானை ஃபுல்லாக லாக் பண்ணிடுறான். ஷைத்தான்களுக்கு வேலையே கிடையாது. நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஆனால் அதை மீறி பாவம் நடக்குதுங்க, அதை மீறியும் பாவத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கிறோமே, என்ன காரணம்? அறிஞர் பெருமக்கள் அழகாக எழுதுவார்கள், வருடம் 11 மாதம் முழுக்க ஷைத்தானுடைய ட்ரைனிங்,
அவன் பயிற்சி கொடுத்து கொடுத்து நம்மால் பாவம் செஞ்சதுனால இப்போ ட்ரைனர் இல்லை, கோச்சர் இல்லை, ஆனால் இவர் தானாக ப்ளே பண்ணுறாரு. அந்த பழக்க தோஷம். அப்போ அதனால் ஷைத்தான் இல்லாத மாதத்தை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய உடல், நம்முடைய பொருள், நம்முடைய உறுப்பு, நம்முடைய பார்வை, நம்முடைய வாய், நம்முடைய கண், நம்முடைய சிந்தனை அத்துணையும் அல்லாஹ்வை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். ஒரு வேளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரமலான் மாதத்தில் ஒருத்தர் அமல் செய்யலை, பாவத்தில் கழிச்சிட்டார், அல்லது நன்மை செய்யாமல் இருக்கிறதே துர்பாக்கியம்தான். ரமலான் மாதத்தில் ஒருத்தர் பயன்படுத்தி தொழுக முடியல, ஓத முடியல, பள்ளிவாசலில் அமர்ந்து இதுக்கு செய்ய முடியல, சிந்தனை ஓர்முகப்படுத்தி அல்லாஹ்வை சிந்திக்க முடியலன்னா எழுதி வச்சுக்கோங்க, மீதி 11 மாதம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா மேற்படியாக வந்துடுவான். ஷவ்வால் 1 வரும்போதே வந்துடுவான். அவன் இல்லாத போதே நம்மால் அல்லாஹ்விற்கு முன்பாக செல்ஃப் கண்ட்ரோல் இழுக்க முடியலன்னா அவன் இருக்கும்பொழுது நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. அப்போ ரமலான் மாதத்திலே நம்மை பயிற்சி கொடுத்து நம்மை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அறிஞர் அழகாக எழுதியிருந்தார்கள், ஒரு அற்புதமான கருத்து. ரமலான் மாதம் உங்களுக்குள்ளாக 3 தன்மைகளை உருவாக்குகின்றது. முதலாவது விஷயம் சொன்னார், நான் ஜும்மால கூட பேசும்போது சொன்னேன். முதல் விஷயம் கஃபுன் அனி ஷஹவாத், உடலுடைய அத்துணை மனோ இச்சைகளையும் அடக்குகின்றது. மாச கமக்கு ரோட்டில் போகும்போது பீஃப் பிரியாணி போட்டிருக்கிறாங்க மதிய நேரமாக பார்த்து, நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் கடை எங்கே பார்த்தாலுமே எச்சி ஊறுது. மற்ற நாள்லாம் கூட பிரியாணி மேலே ஆசை வராது, அன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி ஆசையாக இருக்கும். ரோட்டில் வைக்கிற மீனை பார்த்தா கூட பொரிச்சு சாப்பிட்ற மாதிரி தோணும். அப்போ நோன்பு வைத்த நிலையில் உன்னுடைய வாய்க்கு தீனி, உன் வாய்க்கு போடக்கூடிய தீனி கட்டு, உன் வாய்க்கு நோன்பு, உன்னுடைய உணர்வுக்கு நோன்பு. எவ்வளோதான் குடிக்கலான்னு நினச்சாலும் முடியாது. நான் சொன்னது ஜூஸை சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் எடுத்துக்க கூடாது. அப்போ எதை புசிக்கலாம் என்று நினைத்தாலும் முடியாது, ஒரு அரை கிளாஸ் தண்ணி குடிக்க முடியாது. அப்போ உள்ளத்திற்கு மட்டும் அடி அல்ல, வயிற்றுக்கும் அடி. மார்க்க சொல்லுது, நான் நோன்பு கடமையாக்கியது உன் வயிற்றுக்கு மாத்திரமல்ல, உன் உள்ளத்திற்கு முதலாவது கட்டு. உன்னுடைய வாய் புறம் பேசக்கூடாது, உன் பார்வை தடுமாறக்கூடாது, அந்நி பெண்களை ரசிக்கக்கூடாது. நாம் ரமலான் அல்லாத மாதத்தில் தான் இன்ஸ்டாவை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை பார்த்து லைக் போட்டுட்டு இருந்தோம், ஒரு பொம்பளை பிள்ளைக்கா. அதே வேலையை தான் ரமலான் மாதத்துலேயும் செய்வோன்னா ஷைத்தானுக்கு வேலையே கிடையாது. ஷைத்தான் ஒருத்தன் தேவையே இல்லை. ஏன்னா எல்லா ஷைத்தானை மாறிட்டா அப்புறம் ஷைத்தான். அப்போ ரமலான் அல்லாத மாதத்தில் இருப்பதை போலத்தான் ரமலானிலும் நான் இருப்பேன் என்றால் இவர் ஒரு துர்பாக்கியசாலி. ஏங்க, நான் ரமலான் அல்லாத மாதத்தில் ஐவேளை ஃபர்லான தொழுகுவங்க, கொஞ்சம் முன்னேற்றம் வரணும், முன்பின் சுன்னத்துகள் போடணும், அப்போ தான் ரமலானை பயன்படுத்தணும்னு அர்த்தம். ரமலான் அல்லாத மாதத்தில் ஓதவே மாட்டேங்க, அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஓதுறேங்க. ரமலான் அல்லாத மாதத்தில் ஓதுவேங்க, இப்போ கூடுதலாக தர்ஜுமா படிக்கிறேங்க. ரமலான் அல்லாத மாதத்தில் பள்ளியில் அரை மணி நேரம் உட்காந்துருப்பேன், இப்போ 1 மணி நேரம் உட்கார்றேன். ஏன்? அல்லாஹுடைய பள்ளி. அப்போ கடந்த காலங்களில் ரமலானில் முன்னேற்றம் வரணுமே தவிர அதே பாவத்தை தான் நான் செய்வேன் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷைத்தான் இல்லாமல் நானாக வழிகட்டு போக பழகிவிட்டேன் என்று அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய மோசமான நிலை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய மோசமான நிலை, அவன் தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமையாகுது. மனோ இச்சைனா என்ன? எந்த நேரத்தில் என்ன செய்ய சொல்லும் அப்படியே செய்வார். நல்லா சூஃபியாட்ட காலையில் சகுர் சாப்பிட்ருப்பார், எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து எழுந்திரிச்சு ஃபஜ்ர்லாம் தொழுதுட்டு அவுளியாவாக தான் வருவார். வெளியே 9 மணிக்கு வரும்போது டீ கடையை பார்ப்பார். ஆஹா, இது நம்ம டீ கடையாச்சே, டீ குடிச்சிடுவார். கட்டுப்படுத்த முடியாது. ஒரே ஒரு ஸ்மோக்கு தானே, ஒரு தம்மு தானே போட்டுருவார். தெரியாமல் உள்ளே போய் ஒரு தர்பூசணி ஜூஸு குடிச்சிடுவார். ஒரே ஒரு படம் ஒன்று பார்த்துக்கலாம், நோன்பு தான் என்ன, பசித்திருக்கிறதானே, படம் பார்த்தா தப்பா என்ன? படம் பார்ப்போம். நோன்பு வைத்து கொண்டு பாவம் செய்வது ஓட்டப்பானையில் தண்ணி பிடிப்பத மாதிரி. ஒரு பெரிய நல்ல அழகான பானை வாங்கினார். வியாழக்கிழமை அன்னைக்கு சந்தைக்கு போய் நல்ல பானை ஒன்று வாங்கிட்டு வந்தார். நல்ல பானை, முழுன்னு அழகான பானை. நல்ல வேகமாக தண்ணி வர மாதிரி பைப்பிக்கில் வச்சுட்டார். பிடிக்கிறாரு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பானை நிரம்ப மாட்டேங்குது. என்ன விஷயம்னு பார்த்தா பானைக்கு கீழே ஓட்டை. இவரை நாம் என்ன சொல்லுவோம்? சும்மா சொல்லுங்கள், நாமளே சொல்லுவோம். நாம் எதாவது சொன்னால் அது இதாக போயிடும். நீங்களே சொல்லுங்கள். கீழே ஓட்ட பானையில் தண்ணி பிடிக்கிறார், அரை மணி நேரமாக பிடிக்கிறார், தண்ணி வேகமாக வருது, நிரம்பலை. இவர் என்னன்னு சொல்லுவோம்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுவோம்?
பைத்தியக்காரன் நான் சொல்லலைங்க, ஹாஜியார் சொல்லியிருக்கிறார். பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். மார்க்கம் சொல்லுது, நீ நோன்பை வச்சுக்கிட்டு நீ பாவம் செஞ்சன்னா, நன்மையான விஷயங்களை உனக்கு செய்ய மனசு வரல, புறம் பேசுகிற, அந்நிய பெண்ணை பார்க்குற, அந்நிய பெண்ணை பேசுகிற, தவறான வட்டி வியாபாரம் பண்ணுற, ரமதான் மாதத்துலேயே பள்ளி பக்கம் நீ கரை ஒதுங்கலை அப்படின்னா நீ ஓட்டப்பானை தண்ணி பிடிக்கிற மாதிரி. கண்ணியத்தில் குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே. அப்போ அந்த அறிஞர் சொல்லுவதை போல ரமலான் மாதம் 30 நாட்களும் என் அனைத்து துவாரங்களின் மனோ இச்சைகளையும் கட்டுப்படுத்துகின்ற மாதம். ரெண்டாவது சொன்னார் அந்த அறிஞர், பல நன்மையான காரியங்களில் பெரும் முயற்சி. ஒரு நன்மையான காரியமாக செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், குர்ஆனை தொழுகையில் கேட்குறோம், குர்ஆனை தொழுகையில் ஓதுறோம், இஃப்தாரில் துவா கேட்குறோம், காலையில் துவா கேட்குறோம், திக்ரு செய்கிறோம், இஅ்திகாஃப் இருக்கிறோம், லைல் கத்ர் அடையிறோம். இப்போ அந்த அறிஞர் சொன்னார், மற்ற 11 மாதங்களை விட அதிகமான நல்ல அமல்களுடைய மாதம் ரமலானுடைய மாதம். அதனால தான் ரமலானுடைய மாதம் நன்மையை சம்பாதிக்கும் மாதம் அல்ல, நன்மையை கொள்ளையடிக்கும் மாதம். சம்பாதிக்கிறதுனா என்ன? எண்ணி பணம் வாங்குவோம். மாதம் 25,000 என்ன செய்வோம்? 30ஆம் தேதி எண்ணி வாங்குவோம் 30,000. கொள்ளையடிக்க போனால் எண்ணிட்டு இருப்போமா? சும்மா சொல்லுங்கள், கொள்ளையடிக்க போகிறோம் என்ன செய்வோம்? எண்ணிட்டு இருப்பாரா? அப்படியே கொத்தள்ளிட்டு வருவாரா? ரமலானுடைய மாதம் கொத்தாக அள்ளி கொண்டு வரக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய ஹசானாவிலே புகுந்து பல கோடிகளை சுமந்து வரக்கூடிய மாதம். ரெண்டாவது ரமலானுடைய பெரிய பரக்கத், ரமலானுடைய பெரிய 3வது பரக்கத் என்னன்னா, ரமலான் மாதம் முழுக்க முழுக்க பாவம் செய்யாமல் இருந்து, பள்ளிக்கு அருகாமையிலிருந்து, உலமாக்களின் தொடர்பில் இருந்து நிறைய நன்மையான விஷயங்களை செஞ்சு மனதை திடப்படுத்தியதின் காரணமாக அந்த மனதினுடைய திடம் மீதமுள்ள 11 மாதங்களிலும் அவர் உள்ளம் வலுவாக இருக்கும். எந்த சோதனையும் வலுவாக எதிர்கொள்வார். ஏங்க சோதனையா பார்த்துக்கலாம், நல்லா இருக்கிறாங்க. பிரச்சனையா அல்லா இருக்கிறாங்க. நோய் வந்துருச்சா அல்லா இருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலும் எனக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய, அந்த உணர்வை வலுப்படுத்தக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் வரவேற்க வேண்டும், அதற்காக ஆவலோடு எதிர்பார்த்திருக்க வேண்டும். பல ரமலான்களை நாம் அடைவதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். எனவே ரமலானுடைய மாதம் என்பது இது சாதாரணமான மாதம் அல்ல, நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். நபி சிம்பிளாக சொன்னாங்க, நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அதை எப்படி செய்தால் என் இறைவன் பொருந்திக் கொள்வான், அதை எப்படி செஞ்சால் அது சரியாகும், எப்படி செஞ்சால் அது தவறாக போயிடும், அது எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிற முறை தெரிஞ்சு செஞ்சாதான் அதற்கான முழு கூலி கொடுக்கப்படும். நீங்கள் உதாரணமாக சொல்லுங்கள், ஒருத்தர் 1000 ரக்காத் தொழுகிறாரு, ஆனால் எந்த 2 ரக்காத்துலையுமே அத்தஹியாத் ஓதலை, இவருடைய தொழுகை கூடுமா? சத்தமாக சொல்லுங்க, கூடுமா கூடாது? சரி. ஒருத்தர் தொழுகிறாரு, காபத்துல்லாவுக்கு முன்னால் நின்று தொழுகிறாரு, தக்பீர் கட்டினவன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு ஓதுறாரு, இவர் தொழுகை கூடுமா? காபத்துல்லாவுக்கு முன்னால் தொழுகிறாருங்க, ஏன் கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் கூடாதுன்னு சொல்கிறோம்? நாம் ஒரு செயலை, ஒரு அமலை மார்க்கம் சொல்லி தந்த முறையில் செய்யலை. தக்பீர் கட்டினா உடனே சனா ஓதணும், அது கூட சுன்னத்து தான். ஆனால் பிஸ்மில்லா ஓதி ஃபாத்திஹா ஓதுறது வாஜிப். எத்தனை பேருக்கு தெரியும்? 4 ரக்காத் தொழுகிறோங்க, 4 ரக்காத். உதாரணமாக லொஹருடைய முன்சுனத் 4 ரக்காத் தொழுகிறோம். சொல்லுங்க, லொஹருடைய முன்சுனத் 4 ரக்காத்தில் எத்தனை ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதணும், எத்தனை ரக்காத்து துணை சூரா ஓதணும்? 4. நிறைய பேர் யோசிக்கிறோம், நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தப்பு இருக்குது. ஃபர்லான தொழுகையை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்லான தொழுகையை தாண்டி இவர் எந்த தொழுகை தொழுதாலும் அத்துணை ரக்காத்திலேயும் சூரா ஃபாத்திஹா ஓதணும், துணை சூரா ஓதணும், இல்லைன்னா தொழுகை முடிஞ்சு போயிடும். இது எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? இது யாரை குறை சொல்கிற மஜ்லிஸ் அல்ல, எதற்காக மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேண்டும் என்பதுக்கு நான் சொல்கிறேன். எல்லாருக்காவது துணை சூறா ஓதணுங்க,
பல பேர் நினைக்கிறாங்க முதல் 2ல் ஓதணும், அடுத்து 2ல் ஓதக்கூடாது. பல பேர் என்ன இதுதான், அது சுன்னத்தில் இல்லை, ஃபரதில். இமாமுக்கு பின்னால் தொழுகிறோம், நமக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை, பின்னால் அமைதி நின்று தொழுதா போதும். புரியுதா? இப்போ லொஹர் தொழுகிறோம், நான் லொஹர் வச்சு உதாரணம் சொல்கிறேன். பின்னால் தொழுகிறோம், எதுவும் ஓத தேவையில்லை, அல்லாஹ் என்ன பார்க்குறான் நீயத்துலேயும் 4 ரக்காத் பின்னால் நின்றா போதும். வண்டி டிரைவர் ஓட்டிக்குவார், வண்டி யார் ஓட்டிக்குவார்? இமாம் சாப் ஓட்டிடுவார். இப்போ அதே லொஹரை நான் தனியாக தொழுகிறேன், என்ன செய்வேன்? நான் மொதல் 2 ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா துணை சூறா ஓதுவேன். ஆனால் 3வது 4வது ரக்காத்தில் துணை சூறா ஓதணுமா ஓதக்கூடாதா? ஓதக்கூடாது. ஆனால் பல பேர் ஓதிட்டு இருக்கிறோம். ஓதுவது வாஜிபுக்கு மாற்றமானது. கண்ணியத்திற்குத்தான் அல்லாஹ்வுடையார்களே, வாழ்க்கை முழுக்க எத்தனை வருடம் நன்மை செய்தோம் என்பது அல்ல, அந்த நன்மையை எவ்வளோ தெளிவாக செய்தோம். அல்லாஹ் என்ன பார்க்கிறான்னா, வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, நீ வாழ்க்கையில் அமல்களில் முயற்சி செய்தாயா? இல்லை, அந்த அமலை செய்யும் விதத்தில் செய்தாயா? ஒது செய்யும் போது இப்படி ஒது செய்கிறாருங்க, இப்படி தண்ணி எடுத்து இப்படின்றார். நீங்கள் நல்லா ஃபிசிக்கலாக செக் பண்ணி பாருங்கள், இந்த முட்டியை இப்படி எடுத்து இப்படி தடவாமல் இந்த முழு முட்டியில் தண்ணி போகாது உள்ளகார. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ ஒருத்தர் காலமுழுக்கு இப்படியே பண்ணுறார், இப்படி போயிட்டார், இப்படியே இந்த முட்டி நினையவே இல்லை. ஒது கூடுமா? ஒது கூடாமல் தொழுகை கூடுமா? தொழுகை கூடாமல் இபாதத்து கூடுமா? எதுவுமே கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அல்லாட்ட போவார், யா அல்லாஹ் எனக்கு தெரியவில்லை யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், அதனால தான் வாப்பா உனக்கு சொன்னேன், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். உன் வாழ்வியலில் நீ எந்தெந்த அமல்களை செய்கிறாயோ அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்வது உன் மீது கடமை. நீ தேடி போகணும்ப்பா. தலபுனா என்னன்னா, இது மாதிரி ஒரு மேடையை போட்டு சேரை போட்டு அஜர்த்து பயான் பண்ணி நம்ம கேட்கறது இல்லை. யார் சொல்லினாலுமே யார் சொல்லித்தரனாலுமே நாம் தேடி போகிறது வாஜிபு. அதனால தான் அறிஞர் பெருமக்கள் ஒரே ஒரு ஹதீஸுக்காக ஒரு நாடு கடந்து போனாங்க. எத்தனை ஹதீஸுக்குங்க? ஒரே ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு தூர இலக்கோடு ஒரு நாட்டிற்கு பயணம் செய்து அங்கே போயிட்டு ஒரே ஒரு ஹதீஸு நபி என்ன சொன்னாங்க தெரிஞ்சு திரும்ப வந்துட்டாங்க. ஏன்? என்ன தேடல்? நான் அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுது. யோசிச்சு பாருங்க, 24 மணி நேரம் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்கிறோம், நன்மையான காரியங்களை செய்கிறோம், அந்த காரியங்கள் சரியாக இருக்கின்றதா இல்லையா, அல்லாஹ் அதை பொருந்தி கொள்கிறானா இல்லையா என்று நாம் பார்க்கிறோமா? அதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய கடந்த காலங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வினடியார்களே, அப்போ மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது நாம் ஒரு செயலை எப்படி அழகாக செய்ய வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் ரமலானுக்கு முன்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். என்ன அர்த்தம்? குறிப்பாக 4 விஷயம் நமக்கு ரொம்ப கிளாரிஃபிகேஷன் ஆகணும். ஒன்று, நம்முடைய முழு நோன்பு. காலையில் 5 மணியிலிருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் பசியோடு இருக்கிறோமே, அர்த்தம் மட்டும் போச்சுன்னா என்ன வாங்க சொல்லு பாருங்க. அல்லாடவே சொல்லுவோம், எல்லாம் எத்தனை நாள் நோன்பு செய்ய பாரு, எல்லாம் சொல்லுவான், நீ நோன்பு வச்ச ராஜா, ஆனால் நோன்பை எப்படி வைக்கணும்னு தெரியலையே, அதனால் நோன்பு நோன்பாக இல்லை, நீ பசித்திருந்தாயே தவிர அது நோன்பாக இல்லை. அப்போ அதனால் நோன்பு முக்கியமான வணக்கம். எப்படி தொழுகை முக்கியமோ நோன்பு முக்கியம். அதை எப்படி செய்யணும்னு தெரியலன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க நம்மள பல பேர் எப்படி, நான் குறை சொல்லலை, நம்முடைய அறியாமை இயலாமை பலகீனங்களை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எந்த விஷயம் இயல்பாக செய்யலாமோ அதை செஞ்சுட்டு நோன்பு முறிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற ஆள் நம்மள இருக்கிறாங்க. எந்த செயலை செஞ்சால் உடனே நோன்பு முறிஞ்சிடுமோ அதை செஞ்சுட்டு நோன்பே முறியாது என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். காரணம் என்ன? நாம் இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாததுதான் காரணம். அதனால் நம்ம தலைப்பில் போட்டிருந்தோம் நோன்பு மற்றும் ஜக்காத்துன்னு. நோன்பு ஜக்காத்துடைய எல்லா விஷயத்தையும் பேசலாம் நினச்சோம். ஆனால் நோன்பு பற்றி மட்டுமே பேசணும்னா ஒரு 4-5 மணி நேரம் தேவை. நான் சொல்கிறது ஒரு பேசிக்கான அடிப்படையாக நோன்பை பற்றி தெரிய வேண்டிய விஷயம். எத்தனை மணி நேரம் இருக்குது? எத்தனை மணி நேரம் கேட்கலாம்? கேட்டால் மட்டும் 4 மணி நேரம் குறையாமல் கேட்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கையில் தேடலை உருவாக்குங்கள். சம்பாதிப்பதற்கு தேடல், படிப்பதற்கு தேடல், மனைவியை தேடி ஒரு தேடல், ஒரு மணப்பெண்ணுக்காக தேடல், குழந்தைக்காக தேடல், எல்லாவற்றிற்காகவும் தேடலை பயணிக்கின்ற நாம் மார்க்க கல்விக்கான எவ்வளோ நேரம் பயணிக்கிறோம்? ஒன்றுங்க 45 நிமிஷம் தாண்டிட்டா போதும். நேராக வாட்சிக்கு ஒரு பார்வை போய் எனக்கு ஒரு பார்வை வரும். சொல்ல மாட்டார்.
ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டலில் போய் 4 மணி நேரம் உட்காந்துருக்கும். எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம் உட்காருவோம். உலகத்தின் விஷயத்திற்காக தேடலை உருவாக்கி கொண்ட நாம் மார்க்க விஷயத்திற்காக தேடலை மறந்து விட்டோம் என்பதால் நம் சமுதாயம் அறியாமை சமுதாயமாக மாறிவிட்டது. அதனால் தலைப்புக்குள்ள நான் போகிறேன். ஒவ்வொரு விஷயமாக நாம் தெரிய வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக நோன்பினுடைய அடிப்படையான விஷயங்கள் நிறைய கேள்விகளும் வந்திருக்குது. அதில் குறிப்பாக பெண்கள் தரப்பில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய கேள்விகள் உது சம்பந்தமாக, தொழுகை சம்பந்தமாக கேட்டிருந்தாங்க. பெண்களுடைய தரப்பிலிருந்து குறிப்பாக மதரசாவின் தரப்பில் எழுதப்பட்ட கேள்விகளில் நிறைய கேள்விகள் தொழுகை சார்ந்து, உது சார்ந்து இருக்கின்ற கேள்விகள். அதை இப்போது சரி செய்து தெளிவுபடுத்தக்கூடிய நேரம் இல்லை, அதற்கான நேரமும் கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வாக ரமலான் முடிந்தவுடன் அந்த கேள்விகள் நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து அதற்கான பதில்கள் நிச்சயமாக சொல்லப்படும். இப்போ முழுக்க நாம் நோன்பு பற்றி மட்டுமே நிறைய கேள்விகள் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால நாம் நோன்பு சம்பந்தமாகவே இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது. இப்போ ஆரம்பமாக பாருங்கள், முதல்ல நோன்பு யார் மேலே கடமை? நோன்பு யார் மேலே கடமை? நோன்பு முதலாவதாக ஒருவர் மீது கடமையாக வேண்டும் என்றால் அவர் முஸ்லீமாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் முஸ்லீம் இல்லை, அல்லாஹ் மேலே முழுமையான தௌஹீதுடைய கொள்கை இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்பிக்கை இல்லை, அவர் காலையில் 5 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பசியோடு இருக்கிறார், அவருக்கு நோன்பின் நன்மை கிடைக்குமா? சொல்லுங்கள். நிச்சயமாக கிடைக்காது. அப்போ நோன்பு ஒருவர் மீது கடமையாகுவதற்கு முதல் நிபந்தனை என்னென்னா, பதாயு சுனாயில பாகம் 2 அழகாக குறிப்பிடுகிறார்கள், அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அப்போ நம்மள்கிட்ட ஒரு மார்க்க காரியம் அது செல்லுபடியாகணும், நன்மை கிடைக்கணும்னா நமக்கு என்ன தேவை? நம்மள்கிட்ட ஈமான் கொள்கை, லா இலாஹா இல்லல்லாஹ்ன்ற கொள்கையில் உறுதியாக இருந்தால் தான் அமல் ஏற்றுக்கப்படும். ஒருத்தர் லா இலாஹா இல்லல்லாஹ்ன்ற கொள்கையில் உறுதியாக இல்லை, 2 அல்லான்றாரு, 2 நபின்றாரு, ரசூலுல்லாஹ் கடைசி நபி இல்லைங்கிறாரு. இப்போ இவர் 10,000 ரக்காத்தில் பல கோடி ரக்காத்துகள் தொழுதாலும் நன்மை கிடைக்குமாங்க? கிடைக்காது. அப்போ நோன்பு சரியாகுவதற்கு, நோன்பு கடமையாருக்கு முதல் நிபந்தனை என்னன்னா அவர் முஸ்லீமாக இருக்கணும். 2வது கடமை பாருங்க, 2வது நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை, குறிப்பாக பெண்கள் தரப்பிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 விதமான காலங்களை விட்டு அவர்கள் நீங்க இருக்கணும். ஒன்று தொடக்கூடிய காலம், தொழுகை இல்லாமல் ஒவ்வொரு மாதங்களிலும் இருக்கக்கூடிய அந்த 5 நாட்கள் 6 நாட்கள் 6 முதல் 10 வரை ஒவ்வொரு பெண்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாட்கள், தொழுகை இல்லாத நாட்களில் நோன்பு வைக்க முடியாது. பல பேர் நினைக்கிறாங்கன்னா தொழுகை தான் முடியாது, நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. எப்படி தொழுக முடியாதோ அதே போல் நோன்பு வைக்க முடியாது. 2வது முக்கியமான விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர்களுடைய குழந்தை பிறப்பினுடைய காலம். குழந்தை பிறந்துருச்சு, பிறந்ததுக்கு பின்னால் 40 நாள் ஒரு ரத்தம் வரும், அது பேர் அரபியில் நிஃபாஸுன்னு சொல்லுவாங்க. அந்த காலங்கள்லையுமே பெண்கள் நோன்பு வைப்பது கட்டாயம் இல்லை, அவங்க மேலே கடமையே இல்லை. அப்போ எப்போ கடமையாகும்? அந்த 40 நாள் முடிந்து வந்த பிறகு எந்தெந்த நோன்பெல்லாம் அவங்க மேலே கடமை இல்லாமல் இருந்துச்சோ அதை கலா செய்யணும். கலான என்ன? திரும்ப வைக்கணும். இதை பெண்கள்கிட்ட நாம் தொடர்ந்து வற்புறுத்தணும். தொழுகை இல்லாத நேரத்தில் எந்த தொழுகையை விட்டுட்டோமோ அதை என்ன செய்ய தேவையில்லை, தொழுகை நேரம் வந்த உடனேயே தொழுகையே திரும்பி மீட்ட தேவையில்லை. உதாரணமாக பாருங்கள், 5 நாள் தொழுகை இல்லாத நாள், அந்த 5 நாளில் தொழுகை கடமை இல்லை. இப்போ 5 நாள் தொடக்கு முடிந்து சுத்தமாகும் பொழுது இந்த முதல் 5 நாளை, தொழுகாத 5 நாளுடைய தொழுகையை பூர்த்தி செய்யணுமா? திரும்ப செய்யணுமா? பல பேருக்கு என்ன சொல்கிறோம்னே புரியல. ஏன்னா இது மசாஜில் போகிறதே இல்லை, பெண்கள்கிட்ட உட்காந்து அதை பேசுறதுமே இல்லை. அது யாரா பேசணும்? பேசக்கூடாது. பெண்கள் சுத்தம் இல்லாத காலத்தை பற்றி வாய் திறக்கிறதே இல்லை. அவங்களெல்லாம் யார் கேள்விக்கு பதில் சொல்கிறது? பாருங்கள், தொழுகை இல்லாத நாளில் எந்த தொழுகையை அவர்கள் தொழவில்லையோ, தொழுகையை எடுக்கக்கூடிய நாள் வந்த உடனே அந்த விடுபட்டு போன தொழுகையை மீண்டும் கலா செய்ய தேவையில்லை. புரிஞ்சிருச்சுல்ல இது? ஆனால் எந்த நோன்பை விட்டுட்டாங்களோ, உதாரணமாக ரமலான் மாதம் ஆரம்பித்தது, ரமலான் மாதம் ஆரம்பித்து ஒரு 3 நோன்பு நோற்றாங்க நம்முடைய வீட்டு பெண்கள், அப்புறம் ஒரு தொழுகை இல்லாமல் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 7 நாள் தொழுகை இல்லை அப்படின்னா, 7 நாள் தொழுகை இல்லாமல் வழிந்த பிறகு ரமலானுடைய 11வது நோன்புலேருந்து தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க. ரமலான் மாதம் முடிஞ்சிடும். ரமலான் மாதம் முடிந்த பிறகு வேறு ஒரு நாட்களில் அந்த விடுபட்டு போன 7 நோன்பை மீண்டும் கலா செய்வது கட்டாயம். இது புரியுதா? இது சரி, நமக்கு புரியுதுனால பெண்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன்.
அப்படி நினச்சிக்கலாம். அப்போ எந்த நோன்பை நாம் தொழுகை இல்லாத காலத்தில் விட்டு விட்டோமோ ரமலான் நோன்பு முடிந்த பிறகு அந்த நோன்பை மீட்டெடுக்கணும். உதாரணமாக நம்ம ஷவ்வாலுடைய 6 நோன்பு வைப்போம் இல்லை, ஷவ்வாலுடைய 6 நோன்பை ரமலானுடைய கலா நோன்பாக நியத் செய்வது தாராளமாக கூடும். பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நோன்புடைய நியத் எப்போ செய்யணும்? நோன்புடைய நியத் முதல்ல கட்டாயம். ரமலானுடைய மாதத்தில் சிலர் சொல்லுவாங்க, ரமலான் மாத காலையில் எந்திரிக்கிறதே நோன்பு வைக்க தானங்க, நியத் செய்யணுமா? நியத்து வாயில் சொல்லுன்ற கட்டாயம் கிடையாது. நியத்து சில பேர் எப்படி தெரியுமா, நியத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நவைத்து சோமகதீன் அன் அதாயி, அதை சொன்னால் தான் நோன்பு தீரும், அதை சொன்னால் தான் நோம்பே கூடும். அப்படி கிடையாது. அசல் அது சொல்லக்கூடிய முறை ஒரு காலத்தில் உருவாயிருச்சு. ஆனால் அசல் எண்ணம் என்னன்னா, நான் காலையில் எழுந்து சஹர் சாப்பாடு சாப்பிடும் பொழுது இன்றைய நோன்பை நான் அல்லாஹ்வுக்காக ஃபர்லான நோன்பை நோக்கிறேன், நியத் செய்யணும். மனதுக்குள்ளாக எண்ணுவது தான் நியத். இது ஒன்று. ஒருவேளை நினைக்கலைங்க, தூங்கிட்டார், சஹர் சாப்பிட்டோன்னே ஃபஜ்ருக்கே வரல, நைட்டு 12 மணிக்கு சஹர் சாப்பிட்டு தூங்கிட்டார். பாருங்க, சஹர் சாப்பிட்ற சிறந்த நேரம் எது? நோன்பு வைப்பதற்காக வேண்டி சஹர் சாப்பாடு சாப்பிட்றோம்ல, சஹர் சாப்பாட்டினுடைய சிறந்த நேரம் என்ன? நைட்டு 10:30க்கும் சாப்பிடலாம், 12 மணிக்கும் சாப்பிடலாம், நைட்டு ஒரே கட்டாக கட்டிட்டு படுத்துடலாம், அல்ல காலை 4 மணிக்கு சாப்பிடலாம். எது சிறந்த சஹர்னா, ஹதீஸில் வரக்கூடிய பல சிறப்பு எதுக்கு வருதுன்னா, பாங்குக்கு முன்னால் 1.5 மணி நேரம். இப்போ பாங்கு எத்தனை மணிக்கு? சரி, நான் பாங்கு எத்தனை மணி நான் கேட்கலைங்க, விடுங்க, கேள்வி கேட்கல நான், விடுங்க. எத்தனை மணிக்கு பாங்கு? 5:15 பாங்கு. இப்போ உதாரணம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் நான் கேள்வி கேட்கும் போது சட்ட ஒரு 15 தலை கீழே போயிடுது நேராக. இப்படியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எஞ்சி போயிடுவோங்கிற மாதிரி தோரணையில். சரி, நான் இப்போ நாளை கால் 3:45, இப்போ 3:30 மணிக்கு மேலே சஹர் சாப்பிடுவது தான் சிறந்த நேரம். எத்தனை மணி சாப்பிடணும்? 3:30 மணிக்கு மேலே. அப்போ முடிஞ்சளவுக்கு உங்களுடைய தர்த்தீபை மாற்றிக்கோங்க. 3:30 மணிக்கு மேலே சஹர் சாப்பிடுவது தான் சஹரினுடைய உண்மையான சிறப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சஹர் சாப்பிட்டார், ஆனால் நோம்படி நீத்து வைக்கல, மரம் தூங்கிட்டார், சாப்பிட்டாரு தூங்கிட்டார். இப்போ இந்த நீயத்து எப்போ வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா, அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், இமாம் புகாரியுடைய ஒரு ஹதீஸ், அந்த பார்வையில் சட்ட வெளியே வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஆஷுராவுடைய நாள் அன்றைக்கி சொன்னாங்க. ஒரு நபரை கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா இன்றைக்கி ஆஷுராவுடைய நாள், யாரெல்லாம் காலையில் சாப்பிட்டாங்களோ அவர்கள் இப்போ நோன்பு வைக்கட்டும், மீது உள்ள நாள் நோன்பு வைக்கட்டும். சொன்ன நேரம் என்ன நேரம்னா, பகலுடைய காலை ஒரு 11 மணி 12 மணிக்கு சொன்னாங்க. காலையிலே சாப்பிட்ருந்தா மீது அரைப்பகல் நோன்பு வச்சுக்கோங்க. ஒருவேளை சாப்பிடலைன்னா அவர்களும் மீது அரைப்பகல் சாப்பிட்டு நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த புகாரியுடைய இந்த ஹதீஸில் அறிஞர் பெருமக்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஒருவேளை நோன்புடைய நியத்து காலையில் வைக்க முடியாமல் தூங்கிட்டோன்னா பகல் காலை 12 மணிக்கு முன்பாக அந்த நியத்தை வைத்து விட வேண்டும். காலை 11 மணிக்கு எந்திரிக்கிறார், என்ன நீயத்து வைக்கணும்? ரமலானுடைய இந்த 13வது பேரை இன்று நான் நோன்பை வைத்துக் கொள்கிறேன், அல்லாஹ்வுக்காக நோன்பை நோற்றுக் கொள்கிறேன், இனி திரு செஞ்சிடணும். அப்போ பாதி பகல் தாண்டிட்டார் அப்படின்னா அவரால் நோன்புடைய நியத்தை வைக்க முடியாது. எந்த விஷயம் புரியுதா? இப்ப இல்லதா? கேள்வி இல்லை. ரமலானுடைய நோன்பு, ரமலானுடைய கடமையான நோன்பு. முதல்ல ஆரம்பத்தில் சொன்னோம், ஒருத்தர் மீது நோன்பு கடமையாக இஸ்லாம் கட்டாயம். ரெண்டாவது பாருங்க, மார்க்கம் சொல்லுது அவர் வாலிப வயதை அடைந்திருக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சரி, வாலிப வயசு என்னங்க? ஒரு காலத்தில் சொன்னாங்க, ஆணுக்கு 15 வயசு ஆயிட்டாலே வாலிப வயசு. ஒன்று இப்படி கணக்கு போடணும், அல்லது ஒரு வாலிபன், ஒரு சிறுவன் அவன் உறக்கத்தில் இஹ்திலாமை கண்டுவிட்டால். இஹ்திலாம்னா என்ன? தூங்கி எந்திரிக்கிறாரு, அவருடைய கையில் ஈரமாக இருக்குது என்றாலே அவர் வாலிப வயதை பிஷா போகிறது கணக்கு கிடையாது. அது ரொம்ப சின்ன வயசு. நாம் சொல்கிறது ஒரு 12-13 வயசில் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பித்து ஹார்மோனுடைய சேஞ்ச் ஆகும்போது அவர் உறக்கத்தில் அவருக்கு இஹ்திலாம் ஏற்படும். இஹ்திலாம்னா இரவு உறங்குகின்ற பொழுது அவருக்கு இந்திரியம் வெளியாகுதல். இந்த நிலை ஆணுக்கு வந்துருச்சுன்னா நோன்பு என்னவாயிரும்? கட்டாயமாயிரும். இது 15 வயசுலாம் இல்லை, இன்னைக்கு 10 வயசுல ஆரம்பமாயிருக்கு. காலம் அப்படி மாறி போச்சு.
10-11 பையனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அப்போ இந்த கணக்கை பார்த்து தான் நாம் ஒரு வாலிபருக்கு நோன்பை முடிவு செய்யணும். பெண் பிள்ளைகளுக்கு அவங்க வயசுக்கு ஒரு நாள், அவங்க எப்போ வயதுக்கு வருகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு நோன்பு கடமையாகிவிடும். அதுக்கு மேலே தான் ரமலான் நோன்பு வச்சியா இல்லையான்ற கேள்வி எல்லாம் கேட்பான். இது புரியுது இல்லை விஷயம். இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒருவேளை ஒருத்தர் வாலிப வயசு அடையிறதுக்கு முன்னாடி ஒரு சிறுவனோ சிறுமியோ, உதாரணமாக ஒரு 8-9 வயசு 7 வயசு நோன்பு நோக்குறாங்க. இந்த நோன்பு கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? இங்க பாருங்க, நோன்பு கடமை வேற, நோன்பு கூடுமா கூடாதான்னு வேற. இது இந்த வயசுக்கு மேலே நோன்பு கட்டாயமாக வைக்கணுங்கிறது வேற. ஆனால் வச்ச நோன்பு கூடுமா கூடாதாங்கிறது வேற. வச்சது கூடுங்க, சொல்கிறது புரியுதுல்ல? இப்போ உதாரணம் 7 வயசில் ஒரு குழந்தை வருதுங்க, தொழுகிறாரு, தொழுகு கூடுமா கூடாதா? கூடும். ஆனால் அவர் மேலே கேள்வி இருக்குதா? கடமைன்ற கேள்வி இருக்குதா? இல்லை. அவர் வாலிப வயதை அடைந்தால் தான் கேள்வி உண்டு. ஆனால் தொழுதா கூடுமானா கூடும், நோன்பு வைத்தால் கூடுமா என்றால் கூடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருஃபிஅல் கலமு அன் ஸலாஸ் அனி ஸபி ஹத்தா யஹ்தலிம். ஒருத்தருக்கு கேள்வி கணக்கு, அதாவது அமல் நாமா, நன்மை தீமையினுடைய பட்டோலை அவருக்கு ஆரம்பிக்கப்படவே படாது. 3 பேருக்கு சொன்னாங்க. அது ஒருத்தர் யாருன்னா, ஒரு குழந்தைக்கு அமல் நாமா, நன்மை செய்கிறானா பாவம் செய்கிறானா, அது அவனுக்கு ஆரம்பிக்கப்படாது. எப்போ வரைக்கும்? ஹத்தா யஹ்தலிம, பருவ வயதை அடைகின்ற வரை. அபூதாவுத் ரிவாயத். சரி, அப்போ நோன்பு கட்டாயமாக வைக்கணும் அப்படின்னா அவருக்கு வயதுக்கு வந்திருக்க வேண்டும் என்பது அவசியம். இப்போ நோன்புடைய ஃபர்ல் என்ன? நோன்பினுடைய ஃபர்ல் எத்தனை? காலைல எந்திரிப்போம், நம்ம சாப்பிட்றோம், பள்ளியாசலுக்கு வரோம், நோன்பு வைக்கிறோம், அவ்வளோதான். இது எத்தனை ஃபர்ல் எப்படி சொல்கிறது? நோன்பினுடைய ஃபர்ல் ஒன்றே ஒன்று தான். எத்தனை ஃபர்ல்? ரொம்ப சிம்பிளானது. அல் இம்சாக்கு அனில் அக்லி வஷ்ஷுர்பி வல் ஜிமா. 3 விஷயங்களை விட்டும் காலையில் ஃபஜ்ருடைய உதயம், அதாவது பாங்கு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் இருந்து அந்த சூரிய உதய நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் 3 விஷயத்தை நீ தடுத்து கொள்வதுதான் நோன்புடைய ஃபர்ல். 1, சாப்பிடவே கூடாது. சுண்டக்கடையில் ஆரம்பித்து பிரியாணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. 2வது, எந்த பானமும் குடிக்கக்கூடாது. 1/2 கிளாஸ் தண்ணியில் ஆரம்பித்து ஆரஞ்சு ஜூஸை தாண்டி மருந்து சாப்பிட்ற வரைக்கும் எதுவும் குடிக்கக்கூடாது. 2வது. 3வது, அனில் ஜிமா, எந்த விதமான உடலும் இருக்கக்கூடாது. ஒரு கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடாது, தாம்பத்தியம் இருக்கக்கூடாது. அப்போ இது முழுக்க இந்த 3 விஷயங்களை கட்டுப்படுத்தி இருப்பதற்கு பேர் தான் நோன்பு. நோன்புடைய ஒரே ஒரு ஃபர்ல், அவ்வளோதான். இப்போ நாம் யாராவது நோன்புடைய ஃபர்ல் கேட்டால் தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லணும். குடிப்பது கூடாது, உண்பது கூடாது, தாம்பத்தியம் கூடாது. 3 விஷயங்கள். இது நோன்பினுடைய ஃபர்ல். ஒருத்தர் மருந்து சாப்பிட்டார், குடிச்சிட்டார், வழக்கம் போல காலை எந்திரிச்சாரு, தெரியாமல் தீப்பிடி எடுத்து பற்ற வச்சுட்டாரு. டக்குன்னு அவருக்கு தெரியல, நோம்புனே தெரியல, வழக்க தோஷம். சரி, நம்ம ஏன் அப்படியே போகிறீங்க? உதாரணமாக எந்திரிச்சா திடீர்னு காலையில் நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய நபர், எந்திரிச்சோன்னே டெய்லி காலை 1 கிளாஸ் தண்ணி குடிப்பார். நோன்பு வச்ச முதலாவது பேரணி காலை எந்திரிச்சு ஒரு மடக்கு ஃபுல்லாக 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஸிய வ ஹுவ ஸாயிமன் ஃபஅகல வ ஷரிப ஃபல்யுத்திம்ம ஸௌமஹு. புகாரி ரிவாயத் வருது, ஒருவர் மறந்து சாப்பிட்டால், மறந்து குடித்தால், குடிச்சு நோன்புன்ற எண்ணமே அவர்கிட்ட இல்லை, நான் நோன்பு வச்சிருக்கிறேன்ற எண்ணமே இல்லாமல் தெரியாமல் சாப்பிட்டு விட்டார், குடித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு முறியாது. காரணம், அவர் மறதியில் இருந்தார். அதனால் மீதமுள்ள நோன்பை பூர்த்தி செய்யணுமே தவிர இதான் சான்ஸ்ன்னு வச்சு 2வது பிரியாணி தலப்பாக்கட்டுக்கு போய் ஒரு பிரியாணி சாப்பிடக்கூடாது. இதை தெரிஞ்சுக்கணும். பல பேர் ஏன்பா நோன்பு விட்டுட்டு மதியம் கூப்பிட்டு கேட்டால், காலை 1 கிளாஸ் தண்ணி தெரியாமல் குடிச்சிட்டேன், குடித்ததும் குடிச்சிட்டோம், ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்குவோம், நாளைக்கு பார்த்துன்னு விட்டுட்டேன். இல்லை, தெரியாமல் மறந்து குடித்திருந்தால், சாப்பிட்டு இருந்தால், இப்போ ஞாபகம் வந்துருச்சு, குடிச்சிட்டு இருந்தார், பாதி கிளாஸ் ஞாபகம் வந்துச்சு, நோம்பாளின்னு, மீதி பாதியை குடிக்கணுமா, டம்ளர் கீழே வச்சிடணுமா? அம்மாளுங்க, சே ஞாபகம் வந்துச்சு, இதை முழுசாக குடிச்சு வரக்கூடாதா? அப்படி இல்லை, எங்கே ஞாபகம் வருதோ அங்கே கட் பண்ணிடணும். மீதமுள்ள நாளை நோன்பாளியாக பூர்த்தி செய்யணும். சட்டம் விளங்கிருச்சா?
பெண்கள் தரப்பில் விளையாட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கொஷின், நிறைய வாலிபர்கள் நம்மள்கிட்ட வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கொஷின், இதை தெரிஞ்சுக்கோங்க. வாலிபர்கள் மற்ற இடங்களே சொல்லுங்கள். ஒருத்தர் காலையில் நோன்பு வச்சுட்டு உறங்கினார். நோன்பு வைத்த நிலையில் ஃபஜருக்கு வந்தார், ஃபஜர் தொழுதார், ஃபஜர் தொழுது போய் தூங்கினார். தூங்கி ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கும் போது அவருடைய ஆடை ஈரமாக இருந்தது. அதான் எக்திலாம் ஏற்பட்டுருச்சு, தூக்கத்தை இந்திரி வெளியாயிருச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நோன்பு முறிஞ்சிரும் நினைக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துல்லா யுஃபத்திர்ன ஸாயிம், 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய நோன்பை முறிக்காது. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க, வல் இஹ்திலாம், தூங்கும் பொழுது அவரை அறியாமல் உறக்கத்தில் இந்திரியம் வெளியாகுவது அவர் நோன்பை முறிக்காது. புரியுதில்ல? இப்போ எந்திரிச்சார் 10 மணிக்கு, இப்போ துணியை அலசி போட்டார். அதை அலசி போட்டு என்ன செஞ்சார்? குளிப்பினுடைய ஃபர்லை 3 பின்பற்றி குளித்தார். ஆனால் என்ன வித்தியாசம்னா, ஒரே ஒரு வித்தியாசம், ரமலான் அல்லாத மாதத்தில், நோன்பாளியா அல்லாத மாதத்தில் ஒருவர் குளிப்பை நிறைவேற்றினால், குளிப்பினுடைய கடமை நிறைவேற்றினால் 3 விஷயம் செய்வார். ஒன்று என்ன? ஒன்று நாசிக்கு தண்ணீர் செலுத்துது, ஒன்று வாய் கொப்பளிக்கிறது, வாய் கொப்பளியில் கரகரா செய்வது, தொண்டை குழி வரைக்கும் போகணும், இங்கே வரைக்கும், அப்போ தண்ணி கீழே தொப்பணும். குளிப்பு 2வது ஃபர்ல் என்ன? நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது, இங்கே வரைக்கும் போகணும், அதாவது மூக்கினுடைய தண்டை தொட்டு விட்டு தண்ணீர் வரணும். 3வது என்னன்னா, உடம்பில் ஒரு முடி அளவிற்கு கூட இடம் விடாத அளவிற்கு முழுமையாக தண்ணீரை ஒற்றி தேய்ப்பது. அப்போ எங்கேயாவது 2 முடி இடம் தண்ணி படாமல் இருந்தால் குளிப்பு கூடுமா? கூடாது. குளிப்பு கூடலைன்னா பள்ளிக்கு வர்றது கூடுமா? கூடாது. பள்ளிக்கு வர்றது கூடலைன்னா தொழுகை கூடுமா? கூடாது. மார்க்கத்தின் எந்த விஷயம் அவர் கூடாது. இது நோன்பாளி அல்லாதவருக்கு. மார்க்கம் சொல்லுது, ஒருவேளை நீ நோன்பாளியா இருந்த, உனக்கு என்ன ஏற்பட்டுருச்சு, உனக்கு தூங்கும் போது காலையில் நோன்பாளியாக இருக்கும் போது இஹ்திலாம் இந்திரி வெளியாயிருச்சு அப்படின்னா, தூங்கி எழுந்தவுடன் வாய் கொப்பளித்தலையும் நாசிக்கு தண்ணீர் செலுத்தலையும் கம்மியாக செய்யும். என்ன செய்யணும்? கம்மியாக செய்யணும். நான் தான் குளிக்க போகிறேன்ட்டு தண்ணி ஃபுல்லாக பாதி திக்கு வாயில் ஊற்றிட்டு பாதியை முழுங்கிட்டு மீதி பாதி கதரா செய்கிறார். கூடுமா? கூடாது. வாயில் ஊற்றி கொஞ்சோன்னு வாய்க்கு பிடிச்சி கீழே துப்பிடணும், போதும். நாசிக்கு லேசாக தண்ணியை செலுத்தி கீழே துப்பிடணும், அது போதும். ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக செஞ்சோம்னா தண்ணி இங்கே போயிடும், வயிற்றுக்குள்ளாக போய்விடும், நோன்பு முறிஞ்சிடும். அதனால் நோன்பின் இடையில் குளிப்பு கடமையாகிவிட்டால் குளிக்கின்ற முறை இதுதான். 3வதா, உடல் முழுக்க தண்ணீரை ஊற்றி எந்த இடமும் தண்ணீர் எல்லா இடமும் தண்ணீர் படும்படி தண்ணீரை ஊற்றி விடுவது. இது புரியுதா? இப்போ இந்த கேள்வி. அடுத்த சில காரியங்கள் இருக்குது, நோன்பை முறிக்காத காரியங்கள். நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த காரியம்லாம் நோன்பை முறிச்சிரும்னு சொல்லி பல பேர் தவறாக எண்ணிட்டு இருக்கிறோம் சில காரியங்கள். அதில் முதல் காரியம் பாருங்க, நோன்பை முறிக்காத காரியங்கள். ஒருத்தர் மிஸ்வாக் செய்கிறார், அவர் நோன்பு முறியுமா? முறியாது. ஆனால் பல பேர் டவுட் என்னன்னா, மிஸ்வாக் செஞ்சால் நோன்பு முறிஞ்சிடும். நோன்பு என்ன செய்யாது? முறியாது. ஆனால் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறாங்க, ரொம்ப நேரம் செய்யாது, அதை அப்படியே கடித்து சாரை எடுத்து முழுங்கி வயிறு நிரப்பக்கூடாது. கொஞ்சோன்னு சுண்ணத்துக்காகவே என்ன செய்யணும்? கொஞ்சம் மிஸ்வாக் செஞ்சால் போதுமானது. மிஸ்வாக் செய்வதனால் ஒரு நோன்பாளியுடைய நோன்பு முறியுமா? முறியாதா? முறியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். 2வதாக ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு நபர் நோன்பு வைத்து கொண்டு எண்ணெய் தேய்க்கலாமா? இந்த கேள்வி வந்துச்சு. எண்ணெய் தேய்க்கலாமா? இப்போ நிறைய எண்ணெய் இருக்குது, நவரத்ன ஆயில் இருக்குது, இப்போ நிறைய வாசனையான எண்ணெய்கள் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது. இப்போ தேய்க்கிறோம் பாருங்கள், இரவே தேய்ச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. நோன்பு வச்சுட்டார், காலையில் 10 மணிக்கு நோன்பு வச்சுட்டு எண்ணெய் தேய்க்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன பதில்னா, தாராளமாக தேய்க்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த எண்ணெய் வேணால் தேய்க்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தேய்க்கலாம், ஆயில் மசாஜுக்காக வேறு வாசனை திரவியங்கள் வச்சுருப்பாங்க, வாசனை எண்ணெய் தேய்க்கலாம். அப்போ குளிர்ச்சிக்காக வேண்டி, உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி தலையில் எண்ணெய் தேய்ப்பதினால் நோன்புக்கு எந்த விதமான கெடுதியும் கிடையாது. இப்போ நோன்பு தாராளமாக கூடும். இது ஒரு விஷயம். அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, 3வது கேள்வி, நோன்பு வச்சுட்டு குளிக்கலாமா? நோன்பு வச்சு குளிக்கலாமா? இந்த கேள்வி ஏன் வருது தெரியுமா? ஆனால் இயல்பில் இந்த கேள்வி நியாயம்தான் வருது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? சில நேரம் குளிக்கிறோன்ற பேரில் உள்ள தண்ணி போயிடுது, அப்போ நோன்பு பிரச்சனை வரும். ஆனால் இயல்பாக தண்ணி
காது வாய்க்குள்ளார தண்ணி போகாமல் குளிக்கலாமா இயல்பாக என்றால் தாராளமாக குளிக்கலாம். ஒரு தடவை இல்லை 10 தடவை குளிக்கலாம். குளிக்கிறது பிரச்சனை என்ன சொல்ல போனால் நோன்பு காலத்து குளிக்கணும், இல்லைன்னா அம்மை போட்டுற பரமா இன்றைக்கெல்லாம். அப்போ தாராளமாக குளிக்கலாம். குளிப்பதினால் நோன்பு முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஆனால் அறிஞர் பெருமக்கள் எழுதும்போது எழுதுகிறாங்க கிதாபுகளில் 2 விஷயத்தை மட்டும் கம்மியாக செய்யுங்க. என்ன விஷயம்? நான் முன்னாடி சொன்னோம்ல, முதல் விஷயம் என்ன? வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணி செல்வது லிமிட்டாக செய்யுங்க. இதை மற்ற நாட்கள் செய்கிற மாதிரி செய்யாதீங்க. அடுத்த ஒரு விஷயம், மார்க்க சட்டம்னு வந்துட்டால் எல்லாத்தையும் பேசணும். அதை மார்க்க சட்டமாக அணுகணும். நம்முடைய சிந்தனை தவறாக இருந்தால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. மார்க்க கிதாபில் எழுதுகிறாங்க, ஒரு கணவன் மனைவிக்கு முத்தம் கொடுக்கலாமா, அல்லது மனைவி கணவனுக்கு முத்தம் கொடுக்கலாமா? எங்க ஒருத்தர் ரமதான் மாதம் முழுக்க நோன்பு வைக்கல, கல்யாணமான ஒருத்தர். நான் இதெல்லாம் ஏன் சபையில் பேச உங்களுக்கு சொல்கிறேன். நான் நீங்கள் இதெல்லாம் சபையில் பேசலாமான்னு கேட்கலாம், பேசணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 13 வயசு தான் அவங்க இந்த பாடம் நடத்தினாங்க கிதாபுகளில். அப்போ இதெல்லாம் பேசணும். ஒருத்தர் ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைக்கல, நெருங்கி நண்பர் தான் அவர். கேட்டவட்ட நான் ஏங்க நோன்பு வைக்கல இந்த மாதம் முழுக்க? எப்படிங்க நான் நோன்பு வைக்க முடியும்? எப்படி வைக்க முடியும் நீங்களே சொல்லுவேன். கல்யாணம் ஆகி நோன்பு வைக்க முடியுமா? புரியலையே. எல்லோரும் கல்யாணம் நோன்பு வைக்கிறாங்க, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? அவர் சொன்னார், நம்ம டெய்லியுமே மனைவியோட கூட இருக்கிறோம், முத்தம் கொடுப்போம், நோன்பு முறிஞ்சிடாதா? மார்க்கத்துடைய சட்டங்கள் தெளிவு தேவை. பாருங்கள், மார்க்கம் சொல்லுது, ஒரு கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ நோன்பு வைத்த நிலையில் முத்தம் கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம். அவர்களோடு ஒன்றாக அமர்ந்திருக்கலாமா என்றால் அமர்ந்திருக்கலாம். அவர்களை கை தொடலாமா கால் தொடலாமா தாராளம் தொடலாம். நல்லா விலகிக்கணும் சட்டத்தை. இதனால் நோன்பு முறியுமா? நோன்பு முடியாது. நோன்பு முடியுமா? முடியாது. ஆனால் மார்க்கம் சொல்லிட்டு சொல்லுது, ஆனால் லாக்கின் இந்த செயல்கள் அந்த செயல்களின் கடைசி எல்லைக்கு கொண்டு செல்லும் என்ற பயம் இருக்குமையானால் இதை தவிர்த்து கொள்வது நல்லது. இதை நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது, பெரியவங்களுக்கு புரியுறவங்க அழகாக புரிஞ்சிருக்க விஷயம். அதனால் இயல்பாக ஒரு முத்தம் கொடுத்தா நோன்பு முடியாது. ஆனால் ஒரு பயம், இது ஒரு எல்லைக்கு கொண்டு போகவிடும் என்ற பயம் இருக்குமையானால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆனால் இந்த செயலினால் நோன்பு முடியாது. அதனால தாராளமாக நோன்பு வைக்கணும். இந்த செயல்களை விட்டு தவிர்த்து கொள்ளணும். ஒருவேளை கைப்பற்றுச்சு கால் பற்றுச்சு முத்தம் கொடுத்தார் அப்படின்னாலுமே கூட நோன்பு அதனால முடியாது. அதை பின்னால் ஒரு விஷயம் விளக்கமா வரும், நான் பின்னால சொல்றேன். நான் அடுத்த விஷயம் பாருங்க, கண்ணில் மருந்து விடலாமா? நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், கண்ணில் மருந்து ஏன் கேள்வி வருதுன்னா, சில டிராப்ஸ் பாத்தீங்கன்னா கண்ணில் மருந்து விடும் போது அதோடைய சுவை எங்க வரும்? தொண்டையில வரும். கேள்வி அங்கதான் பெருசா, மற்றபடி கேள்வியில பெருசா ஒண்ணும் இல்லை. கண்ணில் டிராப்ஸ் விடுறோம், விடலாமா? ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, அந்த விட்ட அடுத்த ஒரு சில நொடிகள்லயே அதோடைய சுவை தொண்டைக்கு வருகின்றது, கூடுமா அப்படின்னு அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். தாராளமாக விடலாம். அவர் தொண்டையில் அவர் சுவையை பெற்றுக் கொண்டாலும் சரி, தாராளம் என்ன செய்யலாம்? டிராப்ஸ், ஐ டிராப்ஸ் தாராளம் விடலாம், ஒன்றும் பிரச்சனை, நோன்பு முடியாது. இதனால சில பேர் நம்ம நோன்பு முடியும் நினைக்கிறோம், இது நோன்பு முடிக்கக்கூடிய காரியம். அடுத்த அழகான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இன்னைக்கு தற்காலத்தினுடைய நவீன மசாயில் இதெல்லாம் நீ எங்கே போனால் கிடைக்காது. இது என்ன சொல்ல போனால் 100க்கு இது அதிகமான பேர் பேசவே மாட்டாங்க. ஏன்னா நவீன மசாயல் என்பது இஃப்தாவதுடைய முஃப்திமார்களுக்கு அதிகமான அடிப்படையில் புழக்கம் இருக்குது என்பதால் இதெல்லாம் பேச முடியுது. இப்போ ஒரு விஷயம் பார்த்து, ஊசி போடலாமா? இன்ஜெக்ஷன் போடுறோம், டயாபெட்டிஸ் போடுறோம், இன்சுலின்ஸ் போடுறோம், அல்ல சாதாரண ஒரு தலைவலி காய்ச்சல், காலையில் திடீர்னு நோன்பு வச்சுட்டு இருந்தார், காலை 10 மணி இந்த இன்ஜெக்ஷன் போடலான்னு போகிறார், கடுமையான காய்ச்சல், நோன்பு வச்சுட்டு போய் இன்ஜெக்ஷன் போட போகிறார். அங்கே போடும் போது ஃபோன் பண்ணுவார், அது இன்ஜெக்ஷன் போடலான்னு இருக்கிறேன், போடலாமா வேணாமா? அப்போ நிறைய பேருக்கு அவருடைய டவுட் அதான், இன்ஜெக்ஷன் உள்ள மருந்து போகுதில்லை. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வைக்கணும், ஒரு அடிப்படையான உசூல் ஃபார்முலாவை, ஒரு பொருள் அது வயிற்றை சென்றடைந்தால்தான் என்ன செய்யும்? நோன்பு புரியுது. ஊசி எதில் போடுறாங்க? எங்கே போடுறாங்க? வயிற்றுக்கு போடுறாங்களா, நரம்புல போடுறாங்களா? நரம்பு அல்லது சதை. இந்த நரம்பு அல்லது சதை இந்த ரெண்டுலேயுமே போடக்கூட ஊசியினுடைய மருந்து எங்கே போகிறது இல்லை, நேராக வயிற்றினுடைய அந்த இறைப்பைக்கு போகிறது அல்ல. அதனால தாராளமாக ஊசி போடலாம். இப்போ ஊசி போட நோன்பு முடியுமா? என்ன செய்யாது? நோன்பு
நோன்பு முறியாது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். சில ஊசிகள் இருக்குது, அந்த ஊசிகள் உடலின் தாக்கத்திற்காக போடுவது. யாருக்கு அதுக்கு தெரியும் தெரியல. சில ஊசி இருக்குது, சத்து ஊசின்னு சொல்லுவாங்க. அது போட என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார். டெய்லியும் காலையில் நோன்பு வச்சுட்டு டெய்லியும் 12 மணிக்கு சத்து ஊசி போட்டு வந்துடுறாரு. நோன்பை கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியலைங்க, ஒரு சத்து ஊசி போடுறாரு. மார்க்க சொல்ல அப்படி போடாதீங்க. நோன்பு முறியாதனாலுமே கூட நீங்கள் டயர்டை ஃபீல் பண்ணணும், ஒரு களைப்பை நீங்கள் உணரணும். நான் களைப்பை உணர மாட்டேன், காலை 10 மணி ஊசி போட்டுக்கணும் அப்படின்னா மார்க்க சொல்லுது அதை செய்யாது. அது ஒரு நோன்பாளிக்கு உகந்த விஷயம் அல்ல. ஆனால் நோன்பு முறியுமா? இது நோன்பு முறியுமாங்க? நான் தெளிவாக ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊசி போட்டால் நோன்பு முறியுமா? நோன்பு முறியாது. தெளிவாயிருச்சு இந்த விஷயம். அடுத்து நோன்பை முறிக்கும் காரியங்கள். சில காரியங்கள் பண்ணால் நோன்பு முறிஞ்சு போயிடும். அந்த நோன்பை திரும்ப வைப்பது அவர் மீது கடமை. நல்லா புரிஞ்சுங்க இந்த தலைப்பை. ஒரு சில காரியங்கள் இருக்குது, அந்த காரியங்களை செய்வாரையானால் ஒரு நோன்பாளையினுடைய நோன்பு என்ன செஞ்சிடும், நோன்பு முறிஞ்சிடும். அந்த நோன்பை திரும்ப வைப்பது கட்டாயம், சரிங்களா? ஆனால் அவர் மேலே கஃபாரா கடமையாகாது. சொல்லுங்க, என்னது கஃபாரா? சொல்லுங்க. கஃபாரா, கஃபாரா கடமையாகாது. கஃபாரா என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள் நோன்பு முறிச்சிடும். முதல் விஷயம் பாருங்க, ஒரு நோன்பாளி பகல் நேரத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று ஈரப்பகுதியில் ரத்தம் வருகின்றது. எங்க ரத்தம் வருது? எங்க வரும்பொழுதே வருதுன்னு தெரிஞ்ச நொடியிலேயே வாயில் தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு அடைச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. வந்துச்சு, அப்படியே டேஸ்ட் பண்ணாரு, பா நம்ம ரத்தம் தானே. அந்த ஈரோடைய ரத்தம் வயிற்றுக்குள்ளே போச்சு. அந்த ஈரனுடைய ரத்தங்களை சுவைத்து அது வயிற்றுக்குள்ளே சென்றுவிடுமையினால் அவருடைய நோன்பு முறிந்து விட்டது. புரியுதில்லை உங்களுக்கு? நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. நம்ம ரத்தம் தானேங்க, அடுத்த ரத்தம் நான் குடிச்சேன், நான் சாப்பிடவா செஞ்சேன், அதுவாக தானே உள்ளே போச்சு. ஈரனுடைய ரத்தம் அதுவாக வயிற்றுக்குள்ளே சென்றாலும் என்ன முறிஞ்சிடும், என்ன ஆயிரும்? நோன்பு முறிஞ்சிரும். கஃபாரா வாஜிப் இல்லை. அதை திரும்ப ரமலான் முடிந்த ஒரு நாளில் அந்த நோன்பை திரும்ப வைப்பது அவர் மீது கடமை. இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு இல்லை? அடுத்து ரெண்டாவது விஷயம், இப்போ சாதாரணமாக பைப்பில் வாளில் தண்ணி பிடிச்சி குளிக்கிறோம், பிரச்சனை இல்லை, இப்படி தான் குளிக்கணும். அதை விட்டு ஸ்விம்மிங் பூல் போகிறாரு, அல்லது கிணற்றுக்கு போகிறாரு, நதியில் போய் குளிக்கிறார். இங்கே போய் குளிக்கும் பொழுது அவரை அறியாமல் ஒரு சில சொட்டு பகுதி தண்ணிகள் வாய்க்குள்ளே போயிடுச்சு. எங்க போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? குளிக்கிறவங்க சொல்லுங்க. இருக்குது இல்லை? இருக்குது. அதனால் ஸ்விம்மிங் பூல்லையோ கிணத்துலையோ நதியிலையோ குளிக்கும் பொழுது தண்ணீர் உள்ளே தெரியாமல் செல்லுமையானால், தெரிஞ்சில்லை தெரியாமல் செல்லுமையானாலும் நோன்பு முறிந்து விட்டது. ஆனால் கஃபாரா வாஜிப் இல்லை, கலா வாஜிப். கலானா என்ன? ரமலான் முடிந்து வேற ஒரு நாளில் அது திரும்ப என்ன செய்யணும்? திரும்ப நோன்பு வைக்கணும். இந்த கேள்வி புரிஞ்சிருச்சு இல்லை? பாடத்தை கேள்வி பாரு. இப்போ நிறைய டாபிக் இருக்குது. டீ ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். டீ கொடுக்கணும்னா தாராளமாக இடையிலே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்வி பதில் தானே போயிட்டுருக்கு. பார் மஷூரா பண்ணி அதை நின்று செய்யும், பிரச்சனை இல்லை. வாங்க சொல்லி 10 நிமிஷம் வேணும், அப்படியே 5 நிமிஷம் அப்படியே கொடுத்துக்கலாம் இடையில. அடுத்த விஷயம் பாருங்க, மூக்கில் மருந்து வர்றாரு. வாய் பகுதி இல்லை, மூக்கு பகுதி. மூக்கு பகுதியில் உள்ள கார மருந்து வர்றாரு. அந்த மருந்து நேரம் எங்கே போகும்? மண்டை மூளை பகுதிக்கு போகும். மார்க்க சொல்வது மூளை பகுதியை சென்று சேருமையினால் உன்னுடைய நோன் என்னவாயிரும்? நோன்பு ஆட்டோமேட்டிக்காக தானாக முறிந்து விடும். அப்போ மூக்கில் மருந்திடக்கூடிய தேவை இருந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாது? மூக்கில் சொல்கிற மூக்கில் இப்போ சில பேர் சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த சில்லி மூக்கு பிரச்சனை உள்ளவங்க, ஏதாவது மருந்து யூஸ் பண்ணுறவங்க ரமலான் நோன்பு வச்சிருக்கும் போது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நோன்பு வைத்த நிலையில் மூக்கில் மருந்து விடுமையினால் அந்த நோன்பு முறிந்துவிடும். ஆனால் கஃபாரா வாஜிப் இல்லை, கலா வாஜிபு. ரமலான் முடிந்து வேறொரு நாளில் அந்த நோன்பை திரும்ப வைக்க வேண்டும். அடுத்த ஒரு கேள்வி, நான் முன்னாடி இந்த கேள்வி சொல்லியிருந்தேன். கணவனும் மனைவி ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் கணவனையும் பேசும் பொழுது கணவன் முத்தமிட்டார், அது அவருடைய மனைவியுடைய கையோ காலையோ தொட்டார்.
இந்த செயல் நோன்பை முறிக்காது முன்னாடி சொன்னோம். ஆனால் இந்த செயலை செய்யும் பொழுது ஒரு ஆணுடைய பலகீனத்தின் காரணமாக, அவருடைய ஹார்மோன் சேஞ்சஸ் காரணமாக அவருக்கு மனோ இச்சையின் அடிப்படையில் இந்திரியம் வெளியாகிவிட்டால், கேள்வி புரிஞ்சிச்சுல்ல? பலகீனம் என்ற அடிப்படையில் ஒரு ஆணுக்கு இந்திரியம் வெளியாகிடுமையினால் அவருடைய நோன்பு முறிந்து விட்டது. அவர் ரமலான் அல்லாத வேறொரு நாளில் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும், கஃபாரா இல்லை. கேள்வி புரிஞ்சிச்சுல்ல? ஒரு சில செயல்லாம் இருக்குது, அந்த செயலை செஞ்சாருன்னா அவர் மேலே கலா வாஜிபா. கலானா அந்த நோன்பை திரும்ப வைக்கணும், அதனோடு சேர்த்து கஃபாராவும் கொடுக்கணும். கஃபாரா நான் கீழே சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நோன்பை முறித்து கலாவையும் கஃபாராவையும் கடமையாக்கக்கூடிய அந்த செயல் என்னென்ன, எதெல்லாம் நோன்பை முறிக்கும் அப்படிங்கிறத பாங்க முடியட்டும், நான் சொல்கிறேன். முக்கியமான தலைப்பும் கூட பாங்குக்கு முன்னால் சொல்லியிருந்தோம். ஒரு சில செயல்கள், இது முக்கியமான தலைப்பு கவனிச்சிருக்குது, ஒரு சில செயல்கள் நம்முடைய நோன்பை முறிக்கும். நோன்பை முறிந்த பிறகு அதை மீண்டும் ரமலானுக்கு பிறகு அந்த நோன்பை திரும்ப கலா செய்யணும், கூட கஃபாரா வாஜிபாகும். கஃபாரா என்னங்கிறத நான் பின்னால் சொல்றேன். அதில் முதல் செயல் பாருங்க, ஒருத்தர் காலையில் நோன்பு வச்சார், 5 மணி சகர் சாப்பிட்டு நோன்பு வச்சுட்டார். காலையில் 11 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வந்தார், சுட சுட நல்ல ஒரு மட்டன் பிரியாணி கடையை பார்த்தாரு. அவர்னால அவருடைய மனம் வச்சு அடக்க முடியல. ஆனதாச்சு போனது போச்சு, ஒரு நோன்பு தானேன்னு சொல்லி உள்ளே போனார், நல்லா சாப்பிட்டார். நோன்பை அவராகவே முறிச்சிட்டார். என்ன செஞ்சார்? நோன்பை அவராகவே வேண்டுமென்றே சாப்பிட்டு முறித்தார். இப்போ அவர் வேண்டுமென்றே நோன்பு வச்சிருக்கிறாரு, ஆனால் வேண்டுமென்றே சாப்பிட்டார், நல்லா சாப்பிட்டார். இவர் வேண்டுமென்றே உணவின் மூலமாக நோன்பை முறிப்பாரேனால் இவர் மீது நோன்பை திரும்ப கலா செய்வது வாஜிப், கஃபாரா வாஜிப். கஃபாரா என்ன நான் அடுத்து 3வது சொல்கிறேன். 2வது விஷயம், காலையில் சகர் சாப்பிட்டாரு, நோன்பு நீயத்து வச்சுட்டாரு. நோன்பு நீயத்து வைத்து ஃபஜர் தொழுது உறங்கிட்டார். எந்திரிச்சு பார்த்தாரு, ஃப்ரிட்ஜை திறந்தார், நல்ல கூலிங்கான ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. பெரிய மைனஸ் அதுதான், ஃபஜரில் அந்த ஃப்ரிட்ஜில் அந்த கூலிங் வாட்டர் வைக்கவே கூடாது அதிகமாக. இப்போ அந்த கூலிங் வாட்டரை பார்த்தாரு, சரி நோன்பாவது போயிட்டு போகுது, அடுத்து நாளைக்கு பேசிக்கலான்னு வேண்டுமென்றே ஃபுல்லாக தண்ணியை குடித்தார். திருப்தியாக குடித்தார், தெரியாமலும் இல்லை மறதியாகவும் இல்லை. நான் சொல்கிற மசாலாவை அந்த முறையை புரிஞ்சுக்கோங்க. நல்லா தண்ணி குடித்து முடித்து நோன்பு முறிச்சிட்டார் என்றால் இவர் நோன்பை ரமலானுக்கு பிறகு கலா செய்ய வேண்டும், நோன்பை திரும்ப இதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டும். கஃபாரா என்ன அடுத்து சொல்கிறேன். 3வது முறை, கணவன் மனைவி ஒன்றா அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, 2 பேரும் நோன்பாடி. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பமான சில தொடுதல், முத்தமிடுதல், கட்டி அணைத்தல், இதெல்லாம் நோன்பு முடியாது. ஆனால் இதோடைய எக்ஸ்ட்ரீமாக அவங்களுடைய இளம் தம்பதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் கட்டுப்பாடுகளை இழந்து இருவரும் ஒன்றாக சேருகிறார்கள். கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறாங்க, வேண்டுமென்றே தெரிந்தே சுய உணர்வோடு இருக்கிறாங்க என்றும் இருக்குமானால் இருவருடைய நோன்பு முறிந்துவிடும், கலா செய்ய வேண்டும், கஃபாரா கொடுக்க வேண்டும். கஃபாரா என்ன நான் சொல்கிறேன். கஃபாரா வந்து பெரிய மசாலா. ஒரு வாலிபர் அல்லது ஒரு வாலிப பெண், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோன்பு வைத்த நிலையில் ஒரு ஆபாசமான படம் பார்த்தோ அல்லது ஒரு அந்நிய பெண்ணுடைய அந்நிய ஆணுடைய ஒரு கவர்ச்சியின் காரணமாகவோ தனக்குத்தானே சுய இன்பம் செய்து கொள்வார்களேயானால் நோன்பை கலா செய்வதும் வாஜிப், கஃபாரா கொடுப்பதும் வாஜிப். திரும்ப நோன்பை வைக்கணும், கஃபாரா கொடுக்கணும். இந்த 4 முறை. இப்போ கஃபாரானா என்ன? கஃபாரா முக்கியமான மசாலா, நம்ம நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது. ஏன்னா நோன்பை கூட சில பேர் வச்சிடறோம் திரும்ப, ஆனால் கஃபாரா கொடுக்கறது இல்லை. கஃபாரானா என்ன நல்லா விளங்கிக்கணும். முதல்ல ஒரு நோன்பை விட்டுட்டோம் அப்படின்னா ரமலானுக்கு பிறகு நோன்பு வச்சிடறோம், அதனோட மட்டும் கடமை முறியாது. கஃபாரா என்றால் ஒரு நோன்பிற்கு பகரமாக 8 நோன்புகள் தொடர்ந்து வைக்கணும். கஃபாரா என்ன? ஒரு நோன்பு இதெல்லாம் அவசரமான செயல்.
அவசரத்தில் போய் சாப்பிட்டாரு, அவசரத்தில் தண்ணி குடிச்சிட்டாரு. அப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாம் புரியும். எல்லாம் ஒரு உணர்வு கட்டுப்பாடு இல்லை, செஞ்சுட்டாரு. ஒரு நோன்பை இவ்வாறு விடுவார் எனால் அவர் கட்டாயமாக ஒரு நோன்பிற்கு பகரமாக 8 நோன்பை தொடர்ந்து வைக்கணும். இடையில 4 நோன்பு வச்சாரு, முடியல, விட்டுட்டார் 5ஆவது நோன்பு, திரும்ப 8 நோன்பு வைக்கணும். கஃபாரா புரியுது இல்லை? இது முதல் கஃபாரா. யாருக்கு உடல் பலம் இருக்குமையனால் இதைத்தான் முதல்ல செய்யணும். எங்கள்கிட்ட காசு இருக்குன்னு கொடுக்கக்கூடாது. உடல் பலம் இருக்குமையனால் இந்த கஃபாராவை தான் முற்படுத்த வேண்டும். புரியுது இல்லை? முதல் விஷயம். ஒருவேளை உடல் பலம் இல்லை, பலகீனமான ஆள், எங்க நான்லாம் ரம்ஜான் மாதம் நோன்பு வைக்கிறதே பெரிய விஷயம், கஃபாரா 8 நோன்பு வைக்க முடியுமா அப்படிப்பட்ட நபராக இருக்கு பெயரானால் இவருக்கு மார்க்க 2வது சொல்லுது, 8 மிஸ்கீனுக்கு 8 ஏழைக்கு 1.25 கிலோ கோதுமை, அதாவது 100 ரூபாய் ஒருத்தருக்கு. இப்போ 8 பேருக்கு எவ்வளோ? 800 ரூபாய். 8 பேருக்கு ஒருத்தருக்கு 100 ரூபாய் என்ற விதத்தில் 8 பேருக்கு 800 ரூபா கொடுக்கணும், ஒரே ஒரு நோன்புக்கு பகரமாக. புரியுதில்ல? அல்லது ஒரே ஒரு ஏழைக்கு 800 ரூபாய் கொடுக்கலாம். நல்லா விளங்கிக்கணும் மசாலாவை. இது ஒரு முறை. அல்லது காசு கொடுக்க முடியாதுங்க, வீட்டில் அரிசி அதிகமாக இருக்குது, காசு கொஞ்சம் பிரச்சனைங்க, வீட்டில் அரிசி பருப்புலாம் இருக்குது. இவர் என்ன செய்யலாம்? 2வது உடல் பலமும் இல்லை, பண பலமும் இல்லை, ஆனால் வீட்டில் அரிசி இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா 8 ஏழைகள், எத்தனை ஏழை? 8 ஏழை வீட்டில் கூப்பிட்டு காலையில் ஒரு நேரம் சாப்பாடு, நைட்டு ஒரு நேரம் சாப்பாடு, 8 பேர் திருப்தியாக போடணுங்க. பழைய சோறு தர மாதிரி கிடையாது. நாம் போடுறோம்ல இங்கே குறைஞ்சபட்சம் அந்த மைத் சாப்பாடு போடுறோம்ல, தாழ்த்த சோறு, அதுவாது போடணும். அப்போ 8 ஏழைகள், 8 ஏழை காலையில் ஒரு நேரம் சாப்பாடு, மாலையில் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாதான் ஒரு நோன்புக்கான குற்ற பரிகாரமே முடியும். அல்லது 8 பேர்லாம் தேட முடியாதுங்க. ஒரு ஏழை எனக்கு தெரியும், நானே ஒரு ஏழை, எனக்கு ஒரு ஏழை தெரியும் என்றுமையானால் அந்த ஒரே ஒரு ஏழையை 8 நாட்கள் சாப்பாடு வைக்கணும் வீட்டில். புரிஞ்சு செல்ல மசாலா? 8 நாட்கள் காலையும் மாலையும் என் வீட்டில் தான் சாப்பிட வேண்டும். மதிய சாப்பாடுலாம் கிடையாது, நாமளாம் உருவாக்கிட்டு தான் மதிய சாப்பாடு. 2 சாப்பாடு தான், ஒன்று காலையில், ஒன்று இரவு. ஒன்று 8 பேருக்கு ஒரே நாளில் காலை மாலை கொடுத்துடணும், இல்லைன்னா ஒரே ஏழைக்கு 8 நாட்கள் காலை மாலை உணவு கொடுக்க வேண்டும். இது ஒரு நோன்புக்கான குற்ற பரிகாரம். புரிஞ்சில்ல? இது ஒரே ஒரு நோன்புக்குங்க. ஒரே ஒரு நாள் வேண்டும்னே சாப்பிட்டாரு, ஒரே ஒரு நாள் வேணும்னே தண்ணி குடிச்சிட்டாரு, ஒரே ஒரு நாள் வேணும்னே மனைவியோடு ஒன்றாக இருந்துட்டார் என்று இருக்குமே. ஏனால் ஒரு நோன்பை திரும்ப வைத்து விட்டு கஃபாராவாக இதை செய்ய வேண்டும். கஃபாரா மசாலா புரிஞ்சிருச்சா? முதல் விஷயம் உடல் பலமாக இருக்குமே. ஏனால் ஒரு நோன்புக்கு பகரமாக 8 நோன்பு தொடர்படியாக வைக்கணும். உடல் பலம் இல்லை, பணபலம் இருக்குது அப்படின்னா 8 ஏழைகளுக்கு, ஒரு ஏழைக்கு 100 ரூபா விதத்தில் 800 ரூபாயை 8 ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லது ஒரே ஏழைக்கு 800 ரூபாய் கொடுக்க வேண்டும். பண வசதி இல்லை, ஆனால் அவர்கிட்ட அரிசி பருப்பாக இருக்குதுன்னா 8 ஏழைகளுக்கு காலை மாலை உணவு கொடுக்க வேண்டும். அல்லது ஒரே ஏழைக்கு 8 நாட்கள் காலை மாலை உணவு கொடுக்க வேண்டும். புரிஞ்சிருச்சா மசாலா? அடுத்து ஃபிதியா. ஃபிதியானா அதுக்கான ஒரு பிணைத்தொகை. இப்போ இது யாருக்கு கொடுக்கறது, இது யாருக்கு முதல்ல அப்படிங்கிறத விளங்கிக்கணும். பாருங்கள், ஃபிதியா மொத்தம் 2 பேருக்கு கடமை, 2 பேருக்கு கொடுக்கலாம். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் பல நோன்பு வைக்கவே இல்லை, உதாரணமாக ஒரு 3 ரம்ஜான் நோன்பு வைக்கவே இல்லை, 30 90 நோன்பு பாக்கியாக இருக்குது, மௌத்தா போயிட்டார். அல்லது வாழ்க்கையில் பல ரம்ஜான் நோன்பு வைக்கவே இல்லை, மௌத்தாயிட்டார். இப்போ இவருடைய நோன்புக்கு ஃபிதியா கொடுக்கணும், அது பரிகாரத்தொகை கொடுக்கணும். என்ன செய்யலாம்? ஒரு நோன்புக்கு 100 ரூபா கொடுக்கணும். ஒரு நோன்புக்கு 100 ரூபானா அவர் வாழ்க்கையில் 30 நோன்பு விட்டு இருந்தார் ரம்ஜான் நோன்பு, அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ? 3000 ரூபா கொடுக்கணும். இது ஃபிதியா. இதை மௌத்தாயிட்டார். ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாருங்க, ஆனால் வயசாயிருச்சு. எப்படிப்பட்ட வயசுனா, டாக்டர் சொல்கிறாரு இனிமேல் உங்களால் வாழ்க்கையில் நோன்பை வைக்க முடியாது. அந்த டாக்டர் எப்படி இருக்கணும் பின்னாடி வருது, நான் இப்போ சேர்த்து சொல்லிடுறேன். பாருங்கள்,
நோன்பு இனிமேல் உங்களால் வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய டாக்டர் யாராக இருக்கணும் அப்படின்னா, மார்க்கத்தில் நோன்பின் முக்கியத்துவத்தை தெரிந்தவராக இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் லோக்கலில் கிளினிக் போனால் கூட நோன்பு வைக்காதீங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நம்மளே போய் எனக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படுது, நோன்பு வைக்க முடியாத சர்டிஃபிகேட் கொடுத்து விடுங்களேன், கொடுத்துருவாங்க. பார்க்குறமா இல்லையா? தொழுகாத, சஜிதா செய்யாத, நோன்பு வைக்காத, நீ கும்மியாத, எந்திரிக்காத. அதனால் மார்க்கத்தின் நோன்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த டாக்டர், அவர் மாற்று மத சகோதராக இருந்தாலும் சரி, சொல்கிற புரிஞ்சில்ல, அவர் சொல்கிறாரு, எப்பா இனிமேல் உன்னால் நோன்பு வைக்க முடியாது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களால் நோன்பு வைக்க முடியாதுன்னு முடிவாயிருச்சுன்னா அவங்க கடமை என்னென்னா, அவர்கள் ஒரு நோன்பிற்கு பகரமாக 100 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஒரு ரம்ஜான் முடியுது, 30 நோம்புனா 3000 ரூபாய் எடுத்து ஒரு ஏழைக்கு சதக்கா செஞ்சிடணும். ஏங்க, ஒருவேளை அந்த நோய் சரியாகி இவரால் நோன்பு வைக்க முடியும் என்ற நிலை இருக்குமையானால் ஃபிதியா கொடுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? உதாரணமாக இந்த வருஷம் நோயாளிங்க, ஒரு அல்லாஹ் பாதுகாக்கிற ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோயில் எப்படின்னா, கட்டாயம் ஒரு நாளைக்கு 3 வேளை மருந்து சாப்பிட்டே தீரணும். அவர்னால் நோன்பு வைக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயந்தான். ஆனால் ஹஜ்ஜி பெருநாள் வந்துச்சு, உடம்பு சரியாயிருச்சு, அவரால் மீண்டும் நோன்பு வைக்க முடியும்னா இந்த 30 நோன்புக்கு பகரமாக ஃபிதியா காசு கொடுக்கணுமா, அல்லது 30 நோன்பையும் அவர் மீண்டும் வைக்கணுமா? என்ன செய்யணும்? 30 நோன்பை திரும்ப வைக்கணும். எவரால் வாழ்க்கையில் மீண்டும் நோன்பை வைக்க முடியாதோ அவருக்கு தான் ஃபிதியாவினுடைய சட்டம். திரும்ப நோன்பு வைக்கிற அளவுக்கு உடம்பு தயாராகிருச்சு அப்படின்னா அவர் நோன்பு தான் வைக்கணும். இது முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, பெண்களுக்கு முக்கியமான 2 கேள்விகள். நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க பெண்கள் இந்த கேள்வியை, ரொம்ப ஒரு ஜென்யூனான கேள்வியும் கூட. ஒன்று, குழந்தை பிறந்திருக்குது, குழந்தை 6 மாதம் 8 மாதம் தான் ஆகுது, அல்லது பால் குடிக்கும் காலம், தாய்ப்பால் குழந்தை குடிக்குது, இப்போ நோன்பு வைக்க முடியுமா? சிரமமாக இருக்குது, தாய்ப்பால் ஊற மாட்டேங்குது. கேள்வி. அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, நோன்பு வைத்து தாய்ப்பாலில் குறை ஏற்பட்டு அதனால் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட முடியாது என்று இருக்குமையினால் தாராளமாக நோன்பை விடலாம். என்ன செய்யலாம்? சுத்தமாக இருக்கிறாங்க, நோன்பு வைக்க முடியும், ஆனால் நோன்பு விடுறாங்க. ஏன்? தாய்ப்பால் கொடுக்கணும், நல்லா சாப்பிடணும், அதனால் நோன்பு விடலாமா? விடலாம். ஆனால் அந்த தாய்ப்பால் மறக்கடிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு விட்ட நோன்பு என்ன செய்யணும்? கலா செய்ய வேண்டும். நம்மள்ட்ட அதான் பிரச்சனையே. இங்கே பிரச்சனை என்னென்னா, விடுறோம், விடும்போது என்ன சொல்கிறோம்? மார்க்க சொல்லுச்சுங்க, விட்டுறோம். அதே மார்க்க சொல்லுது வைப்பான்னு, ஆனால் வைக்கிறது இல்லை. அப்போ பாலூற்ற காலம் இருக்கிறதுனால, தாய்ப்பால் போயிட்டு இருக்கிறதுனால நோன்பை விடலாம். ஆனால் என்ன செய்யணும்? திரும்ப நோன்பை பால் குடி காலம் மறந்த பிறகு நோன்பை வைக்க வேண்டும். இது ஒரு விஷயம். 2வது பாருங்கள், சுத்தமாக இருக்கிறாங்க பெண்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய காலம் நெருங்குது, 5 மாதம் தாண்டுது, 6 மாதம் தாண்டுது. டாக்டர் சொல்கிறாரு வயிற்றில் தண்ணி அதிகமாக இருக்கணும், அதை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நோன்பு வச்சா இருக்கிற வெயிலில் என்னவாக ஆட்டோமேட்டிக்காகவே நீர் சத்து குறையும். அதனால் டாக்டர் இதை அவாய்ட் பண்ணிக்கின்னு சொல்கிறாரு. அல்லது சிரமம் ஏற்படுகிறது என்று இருக்குமையினால் பிரசவ காலத்தினுடைய அந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு அதை பயந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிர்பந்தமான தேவை ஏற்படுமையினால் தாராளமாக நோன்பை விடலாம், தவறில்லை. என்ன செய்யணும்? குழந்தை பிறந்து நிஃபாசுடைய காலம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? நோன்பை திரும்ப வைக்கணும். எதை அழுத்தி சொல்லும் கூடவே, அப்போ நோன்பு வைக்கணும். இது முக்கியமான சட்டம். அடுத்த ஒரு சட்டம் பாருங்கள், நல்லா விளங்கிக்கணும். மருந்தை நாக்குக்கு கீழே தடவரும். உள்ளக்காரி மருந்து போல, மருந்தை குடிக்கலை, மருந்தை சாப்பிடலை, நல்லா விளங்கிக்கோங்க. மருந்தை வாயில் நாக்குக்கு கீழே அதில் உள்ள தடவரும். உள்ள ஒரு புண் வந்துருச்சுங்க, நல்ல ஒரு புண் வந்துருச்சு, வலிக்குது, காலைல 10 மணி தான் வந்துச்சு, வரும்போது நோன்பு வச்சுருக்கிறாரு. இப்போ மெடிக்கல் போனார், மருந்து கொடுக்குறாங்க, வாயில் மருந்து தடவலாமா என்றால் தாராளமாக தடவலாம். விளங்குச்சா? சட்டம் விளங்குச்சா? இப்போ நாவில் உள்ளக்கார வாய்க்குள்ளாக வயிற்றுக்குள்ளே போகாமல் ஒரு மருந்தை நாக்குக்கு கீழாக அல்லது சைடு பகுதியில் தடவ முடியும் அப்படின்னா தாராளமாக தடவலாம். நோன்பு என்ன செய்யாது? நோன்பு முறியாது.
இது ஒரு விஷயம். அடுத்து 2 மசாலாங்க. இது ஒன்று பெண்களுக்கு, ஒன்று ஆண்களுக்கு. அதாவது டேஸ்ட் பார்க்கலாமா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விருந்து ஒன்று செஞ்சாங்க. நோன்பு வச்சுருக்கும் போது அங்கே சால்னா டேஸ்ட் நான் தான் பார்த்தேன். எல்லோரும் முஃப்தி ஆகிட்டாங்க. அஜரத் நோன்பே முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறீங்க, ஒரு அசத்தை அப்படி பண்ணலாமா? விளையாட்டு நடந்த சம்பவம், அது ஞாபகம் வந்து சொல்கிறேன். விளைங்கணும் சட்டத்தை. 2 விஷயம். ஒன்று, கணவர் நம்மளை மாதிரிலாம் இல்லை. அவர் யாருன்னா மோசமான கணவர். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாரும் சாலிகான கணவன்மார்கள் தான், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மோசமான கணவர், உப்பில் ஒரு சின்ன டிராப் குறைஞ்சாலும் பலாரும் விட்டுருவார் கண்ணத்திலேயே. என்ன சாப்பாடு செஞ்சுருக்கிற, என்ன சாணா தூக்கிட்டு போயிடுது என்று சொல்லக்கூடிய அந்த ஆணாதிக்க கணவன்மார் இருக்கிறாங்கல்ல அவங்க. அப்படிப்பட்ட ஒரு மனைவி, ஒரு அப்பாவியான மனைவி. கொஞ்சம் மாறினாலும் அடி விழுந்துருங்க ஹஜ்ரத், என்னங்க பண்ணுறது? மார்க்கம் சொல்லுது, நீ தாராளமாக சால்னாவையோ ரசத்தையோ டேஸ்ட் பார்க்கலாம். எப்படி டேஸ்ட் பார்க்கறது? குடிக்கிறது இல்லை உள்ளக்கார, அழுத்தி முழுங்கிறது இல்லை. டேஸ்ட் வேறு, சுவை வேறு. சுவை பார்ப்பதுன்னா நாக்கில் வச்சு பார்த்துட்டு கீழே துப்பிடணும். நம்ம ஆளுங்க அதான் சாக்குன்ட்டு ஜூஸ் போடாமல் பார்த்துருக்கேன். ஜூஸ் போட அதான் சாக்குறீங்க. நம்ம ஊரில் இல்லைங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. பொதுவாக டேஸ்ட் தான் பார்க்கலாம்ல, 6 கிளாஸ் ஊற்றி லெமன் ஜூஸ் குடிக்கிறது அதல்ல. டேஸ்ட் பார்க்கறதுனா வாயில் ஊற்றி டேஸ்ட் பார்க்குற இடம் எதுங்க? நாவு தான். இந்த இடத்தில் வைத்து தாராளமாக துப்பலாமா என்றால் தாராளமாக செய்யலாம். இதை பெண்கள் செய்யலாம். எப்போ? வீட்டில் எல்லாருக்கும் ஜூஸ் போடுறோம், வீட்டில் எல்லாருக்கும் சமைக்கிறோம், ஒரு பெரிய விருந்து சமைக்கிறோம், ஒரு பிரியாணி செய்கிறோம், அல்லது ஒரு ரசம் வைக்கிறோம், சால்னா வைக்கிறோம், டேஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா நாவில் வைத்து கீழே துப்பலாம். இந்த அளவு அனுமதி இருக்குது. 2வது, ஒரு பெரிய விருந்து செய்கிறோம், ஆண்களே செய்கிறாங்கல்ல, சகர் சாப்பாடு செய்கிறாங்களா இல்லையா பார்க்குறோமா இல்லையா? சகர் சாப்பாடு செய்கிறாங்க, ஒரு விருந்து ஒன்று போடுறாங்க. இப்போ அந்த விருந்து சமயத்தில் ஒரு பெரிய தேக்ஸால தாழ்ச்ச கரிசானா வைக்கிறாங்க. உப்பு கம்மியாக இருக்குதா இல்லையா, காரம் இருக்குதா இல்லையா பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்யலாம்? தாராளமாக டேஸ்ட் பார்க்கறதுக்காக வேண்டி நாவில் ஊற்றி பார்த்து விட்டு கீழே அதை துப்பி விடலாம். இதற்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது. இதை பல பேர் நோன்பு முறியும் நினைக்கணும். இதனால் நோன்பு முறியாது. புரிஞ்சிருச்சு அந்த கேள்வி? இதில் கூட ஒரு விஷயம் சேர்த்து சொல்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, மெண்டு கொடுக்கணும். அதை எந்த முறை நமக்கு சரியாக தெரியல, பெண்கள் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் தெரியும். சில நேரம் குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மெண்டு கொடுக்க சொல்லுவாங்களாம். தாயினுடைய வாயில் சாப்பாடை மெண்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்களாம். இப்போ அந்த மெண்டு கொடுக்கக்கூடிய முறை கூடுமா என்றால் தாராளமாக கூடும். நாம் மெண்டு சாப்பிடக்கூடாது. தாராளமாக வாயில் மெண்டு அதை குழந்தைக்கு தாராளம் செய்யலாம். தேவை ஏற்பட்டால் ஊட்டலாம். அதுக்கு பொழுதிக்கும் இதான் சாக்குன்ட்டு ஒரு வாய் எடுத்து நல்லா மெண்டுட்டு தூக்கி குழந்தைக்கு தர அப்படி இல்லை. தேவை ஏற்படுமையினால் மெண்டு தரலாம். நோன்பு முறியுமா முடியாதா? நோன்பு முறியாது. இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்கள், குளுக்கோஸ் போடலாமா? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, குளுக்கோஸ் போடலாமா? குளுக்கோஸ் போடக்கூடிய முறை 2 விதம். ஒன்று, டயர்டாக இருந்துச்சு, மதியம் போனார், அவரே டாக்டர் தான், ஒரு பாட்டில் சொல்லிக்கிட்டார், உடம்பு ஸ்ட்ரென்த்துக்காக வேண்டி. இது தவிர்த்து கொள்வது நல்லது. கூடாது கூட சொல்ல மார்க்க சொல்லலை. இதை தவிர்த்துக்கப்பா. ஏன்னா நோன்பில் களைப்பை உணரு. நீ களைச்சு போகணும், நீ அசந்து போகணும். நான்லாம் நோன்பு வச்சு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது பெருமையே கிடையாது. அசந்து போகணும் உடம்பு. ஏன்னா அப்போ நன்மை அதிகமாக கிடைக்கும். அப்போ அதனால் குளுக்கோஸ் போடலாமான்னா போடலாம். இப்போ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, குளுக்கோஸ் போடுறாரு. குளுக்கோஸ் எங்கே போடுறாங்க? உடம்புல, வயிற்று நரம்புலையா? நரம்பில் போடுறாங்க. அப்போ அதனால் குளுக்கோஸ் போடுவதுனால் நோன்பு முறியாது. இருந்தாலும் தேவையில்லாமல் களைப்புக்காக போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஆனால் குளுக்கோஸ் போட்டால் நோன்பு முறியுங்கிறது இல்லை. அதை நம்ம என்ன செய்வாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்த உடனே குளுக்கோஸ் பாட்டில் போட்ட உடனே ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர். ஏங்க நோன்பு முறிஞ்சிச்சுங்க, அதனால் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன். அப்படி இல்லை, நோன்பு முறியாது. இது ஒரு முக்கியமான மசாலா. அடுத்து பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணலாமா? ஆப்ரேஷன் ஒன்று 2 விதம். ஒன்று, ஆப்ரேஷன் பண்ண பின்னால் மயக்கத்துக்கே போயிடுறாரு. பார்க்குற மாதிரி சில பேஷண்ட்லாம் எப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மயக்கத்தில் இருப்பாங்க. அவர் எப்போ மயக்கத்துக்கு போனாரோ அப்போ என்னவாயிரும்? நோன்பு முறிஞ்சிடும். அந்த கதை வேறு.
ஆனால் நல்லா இருக்கிறார். ரொம்ப மைனர் ஆப்ரேஷன், சின்ன ஆப்ரேஷன் தான், சும்மா கையில் கிழிச்சு விட்டு உள்ளே வச்சு மூடுறது தான். இந்த ஆப்ரேஷனில் நோன்பு முறியுமான? நோன்பு முறியாது. எதுவரை? வயிற்றுக்குள்ளாக மருந்து செல்லாத வரை. வாய் வழியாக உள்ள மருந்து போல, வெறும் வேலை கைலி காலிலே மேலே ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க, அதனால் வயிற்றுக்கு எதுவும் போய் சேரலை என்று இருக்குமையினால் ஆப்ரேஷன்லையுமே நோன்பு முறியாது. அது வேற, நம்ம நீ நோன்பு வைக்க மாட்டோங்கிறது வேற. ஒருவேளை தக்குவால நோன்பு வச்சுட்டாருன்னா அவருக்கு சட்டைன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் நாளான்றிக்குன்னா அன்றைக்கி தான் நோன்பு விடலாமான்ற பேச்சுக்கு வரணும். எனக்கு நாளான்றைக்கு ஆப்ரேஷன், ஏங்க நோன்பு வைக்கல? எனக்கு அடுத்த வாரம் ஆப்ரேஷனுங்க. ஏங்க அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு நாள் இருந்தாலே போதும், அது நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சலுகை எடுத்துக்கிறோம். அப்படி அல்ல, நம்மால் முடிந்த அளவுக்கு நோன்பு வைக்கணும். எந்த அளவுக்குன்னா, உனக்கு ஆப்ரேஷன் கண்ணு முன்னால் நடக்குது அப்படின்னாலுமே கூட என்னவாகாது, நோன்பு முறியாது. ஏன்னா எல்லா பேஷண்ட்டையும் மயக்கத்தில் போட்டு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. சில பேஷண்ட் என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் ஒரு ஊசியை போட்டு அங்கே வலி தெரியாமல் ஆக்கி அவர் கண்ணை திறந்துருக்கும் போது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரி ஆப்ரேஷனில் அந்த சிகிச்சை மூலமாக மட்டுமே நோன்பு முறியாது, தாராளமாக நோன்பு கூடும், நோன்பு இருக்கும். அடுத்த ஒரு மசாலா, இது ஆனால் சொல்லணும் தான், இது ஆண்களுக்கு புரிய அதிகமான பேர் தெரிய வாய்ப்பில்லை, பெண்களுக்கு அதிகமான பேர் தெரியலாம். பேபி கண்ட்ரோல் லுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம். அது தெரிஞ்சவங்க எடுத்துக்கோங்க, தெரியாதவங்க அப்படியே விட்டுருங்க. அதாவது ஒரு பெண் அவர்களுடைய குழந்தை உருவாகுவதை, கருத்தரிப்பை தடுப்பதற்காக வேண்டி அவர்களுடைய பிறப்புறுப்பில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அது பேபி கண்ட்ரோல் லுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மசாலா மார்க்க கல்வின்னு வந்து சொல்லி தான் எல்லாத்தையுமே. இதை ஒரு பெண்மணி நோன்பு வைத்த நிலையில் வைக்கிறாங்க. ஏங்க நோன்பு இல்லாமல் நைட்டில் சொல்லலை, நைட்டில் 10 மணிக்கு பேச்ச வேறு, காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6:30க்குள்ளார இந்த பேபி கண்ட்ரோல் லூப்பை தன்னுடைய பிறப்புறுப்பில் ஒரு பெண் செலுத்திக் கொள்வார்களேயானால் அவர்கள் நோன்பு முறிந்துவிடும். இதை அது பெண்கள் விளங்கிக்குவாங்க. பெண்கள் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சு, அவங்க இன்ஷால்லா தெளிவுபடுத்திக்குவாங்க. இது முக்கியமான மசாலா. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இந்த கேள்வி வந்துருக்குது கூட. பீரியட்ஸ் கண்ட்ரோல் டேப்லெட் இருக்குது, பொதுவாக அந்த ரத்தத்தினுடைய காலங்களை தாமதப்படுத்தக்கூடிய டேப்லெட். இதை பயன்படுத்தலாமா? எந்த அடிப்பில் கேட்குறாங்க அப்படின்னா, ரமலான் மாதத்தில் பீரியட்ஸ் ஆகிட்டு என்ன செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது. அதனால் அந்த ரமலான் மாதத்துலேயே வச்சிடலாமே, அமல் செஞ்சிடலாம், குர்ஆன் ஓதிடலாம், எல்லா வேலையும் செஞ்சிடலாமே அப்படிங்கிற அடிப்படையில் பீரியட்ஸ் கண்ட்ரோல் டேப்லெட் பயன்படுத்தலாமா அப்படின்னா, மார்க்கம் சொல்லுது தாராளம் பயன்படுத்தலாம். உங்கள் உடலிற்கு எந்த விதமான இடையூறு இருக்காது என்று டாக்டர் சொல்வார்களே, ஆனால் தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் அதை ஆர்வப்படுத்துகிறது. ஏன்னா கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டா இருக்கிற நோன்பை ரமலான்லேயே வச்சுட்டு ரமலானில் முழுசாக முடிச்சிடலாம். அதனால் பயன்படுத்தலாமா என்றால் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். எப்போ நோன்பு வைக்கிறதுக்கு முன்னால். ஏங்க இந்த மசாலா மாத்திரை நோன்பு வச்சுட்டு போடுறது இல்லை, பொதுவாக ரம்ஜானில் பயன்படுத்தலாமான்ற கேள்வி. சரியாக புரிஞ்சுக்கினது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி, மஸ்னூஇதான், அதாவது ஒரு செயற்கை பல். அவருக்கு பல் இல்லை, பல் ஃபிட் ஒன்று ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் என்ன செய்வார், காலை மாலை போட்டு கலட்டி பயன்படுத்திக்குவார். இப்போ நோன்பு வச்சுட்டு அதை போட்டு கலட்டலாமா ஒரு கேள்வி வந்திருக்கு. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, தாராளம் பயன்படுத்தலாம், உள்ளே போடலாம், தேவைப்பட்டால் கழட்டிக்கலாம். இதனால் நோன்புக்கு எந்த விதமான இடையூறுகள் வராது. அடுத்த ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, பல் பிடுங்கலாமா? ஒரு சொத்த பல் பிடுங்குறோம், ரொம்ப வலியாக இருக்குது ரொம்ப நாளாக. பாருங்கள், பல் பிடுங்கலாமா இல்லையாண்டல் 2 விஷயம். ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வைத்து கொண்டு பல் பிடுங்கக்கூடிய வேலையை தவிர்க்க வேண்டும், மார்க்கத்தின் முதல் வழிகாட்டுதல். ஏன் மார்க்கம் சொல்லுதுன்னா, பல் பிடுங்கும் போது உள்ள மருந்து போயிட்டுருக்கும், தண்ணி போயிட்டுருக்கும், அதே மாதிரி ரத்தம் போயிட்டுருக்கும். இதில் ஏதாவது ஒன்று உன் வயிற்று பகுதி அடைந்து விடுமையானால் நோன்பு என்ன செஞ்சிடும், முறிந்து விடும். அதனால் முடிந்த அளவிற்கு பல் பிடுங்குகின்ற வேலையை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை பல் பிடுங்கும் போது ரொம்ப கவனமாக இருந்தார், எங்க எப்படி கவனமாக இருந்தாலும் போயிருந்தோம். அது நீ யோசிச்சு பாருங்கள், அது தசவூர் பண்ணி பாருங்களேன். வாயை திறந்துருப்போம், நம்முடைய கண்ட்ரோலை மீறி உள்ளக்கார பகுதியில் போயிட்டு இருக்கும். அதனால் பல் பிடுங்குற வேலையை தவிர்த்துக்கணும். ஒருவேளை பல் பிடுங்குகின்ற பொழுது மருந்தோ ரத்தமோ தண்ணீரோ நம்முடைய இறைப்பை அளவிற்கு உள்ளே சென்று விடுமையினால் நோன்பு முறிந்துவிடும். இது ஒரு சட்டம். அடுத்து பாருங்கள், பீடி சிகரெட் பயன்படுத்துவதின் சட்டம் என்ன?
இப்போ ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர் அல்லது எப்பயாவது பீடி புகைக்கூடிய ஒரு நபர், அவர் பயன்படுத்தலாமா அப்படின்னா, நோன்பை வைத்து கொண்டு ஒரு முறை அதை புகைத்தாலும் நோன்பு முறிந்துவிடும். என்னவாயிரும்? நோன்பு செஞ்சிடும். ஏன்னா புகை உள்ளே போச்சுனாலே அது ஏறத்தாழ இறைப்பை அடைஞ்ச மாதிரி தான். அதனால் இந்த பீடி சிகரெட் எதை குடித்தாலுமே நோன்பு முறிஞ்சிடும். தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை நாம் விடணும். பல பேர் எவ்வளோ தக்குவாவாக பேணுதலாக இருந்தாலுமே நோன்புடைய காலத்தில் அதில் நம்ம ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுறோம். அதனால் அதை விட்டுவிட வேண்டும். இதன் மூலமாக நோன்பு முறிந்துவிடும். இது ஒரு சட்டம். அடுத்து தைலம் தடவலாமா? அது கேட்டாங்க. இந்த கேள்வி பேப்பர்லேயே வந்துருந்துச்சு. முக்கியமான கேள்வி இது. தைலத்தில் பல வகை இருக்குது. ஆக்ஸ் தைலம் இருக்குது, அமிர்த மஞ்சள் ஏதோ சொல்லுவாங்க, அது ஜண்டுபாமு, நிறையா இருக்குது. இப்போ தைலம் தடவலாமா அப்படின்னா 2 விஷயத்தை விலகிக்கணும் நன்றாக. ஒன்று, தைலத்தை உறுப்புகளின் வெளிப்பகுதியில் தடவுவதால் பிரச்சனையே இல்லை. மூக்கு மேலே தடவுறோம், தலையில் தடவுறோம், கழுத்தில் தடவலாமா? தாராளமாக தடவலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் எது பிரச்சனைனா, மூக்குக்கு உள்ளார தடவிட்டால் நோன்பு முறிஞ்சிடும். கரெக்டாக சொல்லுங்கள், ஏன் நோன்பு முறியும்? நீங்கள் முன்னாடி உள்ள கேள்வி கரெக்டாக கவனிச்சுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு உள்ளக்கார தைலத்துக்கு உள்ளே வைக்கிறாருங்க, உள்ளே போய் வைக்கிறார், எங்கே போயிடும்? மாஷா அல்லாஹ், மூளைக்கு போயிடும். அந்த மூளைக்கு போகுவதன் காரணமாக நோன்பு முறிஞ்சிடும். அதனால் மூக்குக்கு உள்ளே தடவப்படாது. என்ன செஞ்சுக்கலாம்? மூக்கு வெளியே இழுத்துக்கலாம். அப்போ சொல்லுங்கள், தைல பாட்டில் குலுக்கி மூக்கில் இழுக்கலாமா? கூடாது, நோன்பு முறிஞ்சு போயிடும். இது ஒரு விஷயம். இதான் தைலம் சம்பந்தமான மேட்ரு. வெளியில் தடவிக்கலாம், உள்ள தடவக்கூடாது. அடுத்து இன்ஹலர் பயன்படுத்தினால், இன்ஹலரில் இங்கே என்ன சொல்கிறேன், விக்ஸ் இன்ஹலர். நான் அந்த விஷயம் அடுத்து நான் வரேன். உங்களுக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ மூக்கில் ஒன்று விட்டு விக்ஸ் இன்ஹலர் ஒன்று இருக்குல்ல, உறிஞ்சலாங்களா? மூக்கில் விட்டு உறிஞ்சலாமா? கூடாது. ஏன்? எங்கே போயிடும்? நேராக மூளைக்கு போயிடுங்கிறதுனால அதுவும் கூடாது, நோன்பு முறிஞ்சிடும். அதனால் அந்த மூக்கில் விட்டு உறிஞ்சக்கூடிய இன்ஹலரை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து ஒரு சட்டம் பாருங்கள். இது ரொம்ப 2 நபர் கேட்டிருந்தாங்க, தனிப்பட்ட முறையில் கேட்டாங்க, இப்போயும் கூட கேட்டாங்க. வாயில் யூஸ் பண்ணாலும் இன்ஹலர், இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் உள்ளவங்க பயன்படுத்திக்கிறாங்கல்ல, இந்த இன்ஹலர் சட்டம் என்ன? இது எப்படி நம்ம தீர்வு கொண்டு வருது பாருங்கள். முதல் விஷயம், இன்ஹலர் வாயில் பயன்படுத்தணும், நோன்பு முறிஞ்சு போயிடும். என்ன செஞ்சிடும்? நாம் என்ன சொல்லுவோன்னா, காற்று தானே உள்ளே போச்சுன்னு சொல்லுவோம். காற்று மட்டும் உள்ளே போகுதா, உள்ள மருந்து கூட சேர்ந்து உள்ளே போகுதா? என்ன செய்யுது? மருந்து இருக்குது, மருந்து உள்ளே போகிறதுனால நோன்பு முறிஞ்சிடும். இது 2-3 கிதாபுகளில் நாம் ரொம்ப தேடி பார்த்தோம். ஒரு அறிஞர் என்ன சொல்கிறார், தீர்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே தீர்வு தான் சொல்கிறாங்க. அவரால் காலை 5 மணி முதல் 6:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் வாயில் ஆஸ்துமாக அந்த இன்ஹலர் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது என்று இருக்குமையானால், அவர் நோன்புக்கு பகரமாக ஃபிதியாவை கொடுத்து கொள்ள வேண்டும். அவரால் நோன்பு வைப்பது முடியாது. சட்டத்திலே பேசிதான். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நோன்பை வச்சுட்டு இன்ஹலர் இழுத்துட்டு நோன்பு முறிஞ்சு போய் அதே நிலையில் நோன்பு கூடும் நினச்சிருக்கிறத விட, என்னால் நோன்பு வைக்க முடியாத நிலையில் வந்துட்டு அதற்கு பிறகு ஃபிதியா கொடுக்குறது எவ்வளோ பெட்டர். இது எப்பன்னா, அவரால் காலையில் 5:30 சாயங்காலம் 6:30 வரைக்கும் இன்ஹலரை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது என்றால், சொல்கிற புரிஞ்சில்ல? ஒருவேளை முடியுங்க, இவராக இழுத்து பாருங்க அப்பப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்காக வேண்டி, ஆனால் தாக்கு பிடிச்சி இருக்க முடியுங்க அப்படின்னா தாராளமாக இவர் நோன்பை வைக்க வேண்டும், இன்ஹலரை பயன்படுத்தக்கூடாது. எப்படி இருந்தாலும் வாயில் இன்ஹலரை பயன்படுத்துவது நோன்பை முறித்துவிடும். அது மாற்று பரிகாரம் சொல்லியாச்சு, நோன்பை விட்டுறணும், ஃபிதியா கொடுத்துடணும். இது ஆஸ்துமாவுடைய பேஷண்ட்டில் உள்ளவங்க இதான் விஷயம். ஒரு ஏதாவது ஒரு சில நாட்கள் அதை இல்லாமல் இருக்க முடியும்னா அந்த நாளை நோன்பு வச்சுக்கோங்க தாராளமாக. அடுத்து டூத் பேஸ்ட் ஒன்று இருக்குது, பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலான்னு சொல்லிட்டா காலையில் எந்திரிச்சு அதை சாப்பிட்ற ஆளே இருக்கிறாங்க. வாயில் போட்டு இப்படியே தேய்ச்சிக்கிட்டு அந்த நல்லா கடித்து டேஸ்ட் பார்க்குற ஆள் இருக்கிறாங்க. டூத் பேஸ்ட் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, தாராளம் பயன்படுத்தலாம். முதல்ல காலையில் எழுந்திரிச்சா பல்ல விளக்கிடணும், சஹர்லேயே பல்ல விளக்கிடணும். தயவு செஞ்சு இந்த 1 மாதமாக விளக்கிடணும். மற்ற 11 மாதம்தான் காலை 9 மணிக்கு விளக்குறோம், 8 மணிக்கு விளக்குறோம், 10 மணிக்கு விளக்குறோம். சரி, விளக்காமலே 3 நாள் ஓட்டுறோம், அதெல்லாம் வேறு. மனிதனுடைய குணம் ரீதியான மாண்பு என்னென்னா, காலை எழுந்துச்சுன்னா பல்ல விளக்கணும். நம்ம காலத்து சாப்பாடு நமக்கே தெரியும், எவ்வளோ இஞ்சி பூண்டு சாப்பாடு, எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடு,
நம்முடைய வாய் யதார்த்தமாக துர்நாற்றங்கள் முன்னாடி உள்ள காலத்தில் அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க, காலையில் நீ மிஸ்வாக் போட்டுட்டாலும் பல்ல விளக்கிருங்க தயவு செஞ்சு. சஹாபாக்கள் மிஸ்வாக் விளக்குனாங்கன்னு விளக்க பேசக்கூடாது. அவங்க சாப்பிட்டதுக்கு 1/2 துண்டு ரொட்டி நம்ம அப்படியா சாப்பிட்றோம் சொல்லுங்கள். அதனால் காலையில் பல்ல விளக்கிடணும். அதான் குணம் ரீதியான மாண்பு. ஒருவேளை விளக்கலைங்க, காலை 10 மணி தூங்கி எந்திரிக்கிறாரு, இப்போ டூத் பேஸ்ட் போட்டு விளக்கலாமா? மார்க்கு சொல்லி விளக்கலாம், ஆனால் டேஸ்ட் பார்க்கக்கூடாது, பார்க்குற வேலை செய்யக்கூடாது. அப்படி பார்ப்பது அது நோன்பிற்கு மாற்றமான விஷயம். நோன்பு முறியாது என்றாலுமே கூட அது ரொம்ப தவறு. இது ஒன்று. அடுத்து பாருங்கள், பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாமா? அத்தர் போடுறோம், சென்ட் அடிக்கிறோம், யூஸ் பண்ணலாமா அப்படின்னா மார்க்க சொல்லுது ரமதான் மாதம் தவிர்த்துக்கோங்க. இஃப்தார் முடிச்சுட்டு மகரிப் தொழுகை வரைக்கும் போட்டுக்கோங்க, காலையில் தஹஜ்ஜுத் தொழுகை வரைக்கும் போட்டுக்கோங்க, தராவிக் வரைக்கும் போட்டுக்கோங்க. அந்த நோன்பினுடைய காலங்களில் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாதீங்கன்னா ஒரு ஒரு நறுமணத்தை சுவாசிப்பதுமே கூட மூளை என்ன செய்யுது, புத்துணர்ச்சியாக வச்சுக்குது. அதனால் அந்த வேலையை செய்யாதீங்க. ஒருவேளை அவர் உடம்பு ரொம்ப ஒரு தண்ணி உடம்புங்க, எப்போவுமே அவருடைய உடம்புல வாடை வெளியே வந்துடுங்க, அல்லது ரொம்ப ஒரு அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறார் அப்படின்னா ஒரு மைல்டாக லேசாக அவர் என்ன செய்யலாம், தாராளம் பர்ஃப்யூமை யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான முறையில் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் நோன்பு முறியுமா? முறியாது. ஆனால் எப்படி பயன்படுத்தணும் மார்க்க சொல்லிருச்சு. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சுருமா போடலாமா? சொல்லுங்க, சுருமா போடலாமா? போன வருஷம் போட்டு வந்த ஒருத்தர் ஜும்மாவுக்கு, இது ஏன் நான் கேள்வி கேட்குறேன்னா, போட்டு வந்த ஒருத்தரை உனக்கு நோம்பு முறிஞ்சு போச்சு சண்டை நடந்துச்சிங்க, சுருமா போடலாமா? சொல்லுங்கள். சுருமா தாராளம் போடலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், ஆண்கள் போடலாமா இல்லையன்ற பஞ்சாயத்து 2வது, நாம் பகலில் போட்டு வரலாமா இல்லைன்ற விஷயம் 2வது. நான் அதுக்கு வரவே இல்லை. நாம் பொதுவாக என்ன செய்யக்கூடாது, போட்டு வரக்கூடாது வெளியே. ஆனால் கண்ணில் ஒரு பிரச்சனை, அதுக்கு சுருமா போட்டால் கண் குளிர்ச்சியாகுன்னு டாக்டர் சொல்கிறாரு, அல்லது இயற்கை நாட்டு வைத்தியம் சொல்கிறாரு கண்ணில் போய் சுருமா போடுங்கன்னு. போடலாமா? தாராளமாக போடலாம், எந்த மக்ரூஹும் இல்லை. சுருமா போட்டால் ஒன்றும் முறியாது. இன்னும் சொன்ன மக்ரூ கூட கிடையாது. அப்போ அதனால் தாராளமாக சுருமாவை பயன்படுத்தலாம். அது ஒரு விஷயம். அதே போல் குளிர்ச்சி உணரலாமா? குளிர்ச்சி, இப்போ குளிர்ச்சி 2-3 ஒன்று இருக்குது. மதிய வீட்டில் ஏசி போட்டு கதவு சாத்திட்டு நல்லா சில் பண்ணுறது ஒன்று இருக்குது, அல்லது அல்லதுக்கு பேஷனில் தண்ணி ஊற்றி உள்ளே படுத்துக்கிறது இருக்குது, துணி கட்டுற முறைகள்லாம் இருக்குது. முதல்ல பாடி கூல் பண்ணலாமா? எங்கள் தண்ணி குடிக்கிறது இல்லை, வெளிப்படையில் ஒரு அட்மாஸ்பியர் கூலியாக வச்சுக்கிறாரு. நீங்கள் வேறு எதுவும் யோசிக்கிறீங்க, நான் அதுக்கே வரல. அதாவது அவர் தன்னுடைய சூழ்நிலையை குளிர்ச்சியாக மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். மார்க்கு சொல்லுது, இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது களைப்பை உணர்ந்து கொள், கொஞ்சம் சஃபர் ஆகுங்க. அதுக்கு பின்னால் ஏசிக்கு பிரச்சனை இல்லை. காலை நோன்பு வச்சதுலேருந்து மதியம் 6:30 மணி வரைக்கும் நான் ஏசியிலேயே உட்காந்துட்டு வெளியே வருவேன்னா அந்த நோன்பில் எந்த பிரயோஜனமே இல்லை. நோன்பு முறியாது, ஆனால் நோன்போட தேவை முறிஞ்சு போச்சா? தேவை பூர்த்தியாச்சுன்னா பூர்த்தி ஆகலை. அதனால் தேவை ஏற்படும் போது, வெயில் காலமாக இருக்குது, ஏசி போட்டுக்கலாம், ஏர் கூலர் வைக்கலாம், தலையில் துணி கட்டிக்கலாம், அதே மாதிரி சில் பாத் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் முடிந்த அளவிற்கு நாம் தியாகங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மசாயலுடைய சட்டங்களாக இருக்கின்றது. இதெல்லாம் ஓரளவுக்கு ஏறத்தாழ ஒரு 100க்கு 50% சட்டங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் முடிஞ்சிருக்கு இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதம் முழுக்க வரக்கூடிய 4 வாரங்கள்லேயுமே பெண்களும் கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சனிக்கிழமை இரவு மட்டும் தராவிக்கு பின்னால் பயான் கிடையாது. இது மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்ஷா நடத்திடலாம். இன்னும் கொஞ்சம் மசாயில் இருக்குது, அதையும் வச்சுட்டு இது மாதிரி 1.5 மணி நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். ஏன்னா இன்னும் பார்க்க வேண்டியது ஜக்காத்துடைய மசாயில் இருக்குது, இஅ்திகாஃப் மசாயில் இருக்குது, அதே போல் தராவியுடைய மசாயில் இருக்குது. இப்போ இது மாதிரி விஷயங்களை இன்ஷாஅல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மட்டும் தராவீஹ் முடிந்த பிறகு பயானாக அல்லாமல் இது போன்ற ஒரு மார்க்கத்தினுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் ஒரு 1/2 மணி நேரங்கள் நடக்கும். இதில் ஏதாவது பேசிக்கான கேள்வி இருந்தால் கேளுங்க, சர்ச்சையான கேள்விகள் அது கேட்க வேணாம். நோன்பு சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். சஹருடைய கடைசி நேரம் எப்படி சொல்கிறது? எங்கள் பேப்பரில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன்.
ஒரு கேட்டிருந்தாங்க இன்னி கேள்வி கடைசியா, நோன்பு திறக்கும் பொழுது ஓத வேண்டிய துவா என்ன, அதை ஓதலாமா, எப்ப ஓதணும், என்ன துவா ஓதுறோம் சொல்லுங்க. அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வலைக தவக்கல்து வலா ரிஸ்கிக அஃப்தர்து. முதல்ல ரிவாயத்துல என்ன இருக்குதுன்னா அல்லாஹும்ம லக சும்து வலா ரிஸ்கிக அஃப்தர்து தான் இருக்குது. சின்ன வபிக ஆமன்து வலைக தவக்கல்து எங்க வந்துச்சு என்ற கேட்காதீங்க, அது வந்துச்சு எப்பவோ எங்க இருந்தோ வந்திருக்குதோ, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா ரிவாயத்துல என்ன இருக்குதுன்னா அல்லாஹும்ம லக சும்து வலா ரிஸ்கிக அஃப்தர்து இருக்குது. இது பெரிய மசாயில், இதை நான் சுருக்கமா சொல்றேன், இதை யாரும் சர்ச்சையாக்க கூடாது, உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். இந்த துவாவை நோன்பு திறப்பதற்கு முன்னால் ஓத வேண்டுமா, நோன்பு திறப்பதற்கு பின்னால் ஓத வேண்டுமா கேள்வி. ஏன்னா அர்த்தம் பாருங்க, அல்லாஹும்ம லக சும்து, நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன், இது பிரச்சனையே இல்லை. வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, நான் உன்னுடைய உணவை கொண்டு நோன்பு திறந்து விட்டேன், துவாவுடைய அர்த்தம். ஆனா நோம்பு திறந்துட்டோமா, பிரேட்சமெல்லாம் கையில இருக்குது, தண்ணி இந்த பக்கம் இருக்குது, ஆனா என்ன சொல்றாரு, வாலா ரிஸ்கிக, நான் நோன்பு திறந்து விட்டேன்னு சொல்றாரு. இது சரியாகுமா? அதனால ஒரு சாரார் சொல்றாங்க, ஒரு சில நாடுகளில் இதான் சட்டமா இருக்குது, பிஸ்மில்லா சொல்லி நோன்பு திறந்துருங்க. என்ன செஞ்சிருங்க, பிஸ்மில்லா சொல்லி நோன்பை திறந்துருங்க, தண்ணி குடிச்சு பேச்சம் சாப்பிட்டுருங்க. அதுக்கு பிறகு அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஓதிக்கோங்கன்னு சொல்றாங்க. இது கருத்து. ஒரு சில நாட்டின் உலமாக்கள் சொல்றாங்க, இதை இடையில ஓதுங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, தண்ணி குடிச்சு பிரச்சனை சாப்பிடும் போது இடையில ஓதிக்கோங்க, கடைசி முடிச்சுட்டு வேணாம், இடையிலேயே அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து நான் நோன்பை திறந்துன்னு சொல்லிருங்க, இடையில சொல்லுங்க. சில நாட்டுல, நம்மள மாதிரி நாட்டுல என்ன செய்யறோம், நான் முன்னாடி சொல்றோமா, முன்னாடி சொல்றோம், சரி. ஒரு சில நாட்டுல முடிச்சுட்டு சொல்றாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப சொல்றாங்க அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, யா அல்லாஹ் உன்னுடைய உணவை கொண்டு நான் நோன்பு திறந்தேன் யா அல்லாஹ். ஆனா நம்மள மாதிரி சில நாடு, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து சொல்றாங்க. இதை ஒரு சில கூட்டம் என்ன செய்யணும், சரிச்சியா மாத்துது. இது எப்படி நீங்க நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே திறந்துட்டேன்னு சொல்றீங்க, தவறாயிருச்சு. அப்ப நம்ம உலமாக்கள் சொன்னாங்க, கது காமத்தி ஸலா, தொழுகை ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்றோம். எங்க சொல்றோம், காம சொல்லும் போது கது காம, நல்லா புரிஞ்சுக்கணும் விஷயத்தை. கது காமத்தி ஸலா, கது காமத்தி ஸலா, தொழுகை ஆரம்பித்து விட்டது, தொழுகை நிகழ்ந்து விட்டதுன்னு சொல்றோம். ஆனா தொழுகை ஆரம்பிச்சிருச்சா, இன்னும் ஆரம்பிச்சிருச்சா இல்ல. அப்ப அரபுகள்கிட்ட ஒரு என்ன ஸ்லாங் இருந்துச்சுன்னா, பாஸ்டுடைய வார்த்தையை கூட அடுத்த 2-3 நொடிகளில் நடக்கக்கூடிய ஒரு செயலை ஒரு பாஸ்டுடைய வார்த்தையை போட்டு பயன்படுத்தினார்கள். கடந்த காலம், நான் நோன்பு திறந்துட்டேன்னு சொன்னது கடந்த காலமா நிகழ்காலமா, கடந்த காலம். ஆனா அரபுகள் என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா, கடந்த கால வார்த்தையை கூட நடக்க போற அடுத்த சில நொடிகளில் நடக்க போகக்கூடிய செயலுக்காக பயன்படுத்தினார்கள். அதனால நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாம். இதுல கடைசியா ஒரே ஒரு விஷயம்தான், உலமாக்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு சொல்றாங்க, பிஸ்மில்லா சொல்லி நோன்பை திறந்துட்டு கடைசியா அல்லாஹும்ம லக சும்துன்னு சொல்றவனே நீ திட்டாத, சாப்பிட்றதுக்கு முன்னால அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வலைக தவக்கல்து எல்லாம் ஓதி நோன்பு திறக்கிறான்ல, அவனையும் திட்டாத. யாருக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் தாண்டி எல்லாம் முடிச்ச பின்னால கடைசியா ஒரு துவா இருக்குது, அதை நம்ம எல்லாம் மறந்துட்டோம். என்ன துவா? முக்கியமான துவா. ஹதீஸ் வந்திருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க சொல்லுங்க, என்ன துவா? நோன்பு திறந்த ஒரு துவா, ரஹபல் லமஉ வபதல்லத்தில் உரூகு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷாஅல்லாஹ். முக்கியமான துவா. இதுல எல்லாம் அதான் பாத்தீங்கல்ல, எப்போ ஒரு விஷயத்த சரிச்சை பண்ணிட்டே இருக்கிறோமோ முக்கியமான சொத்தை விட்டுருவோம். அல்லாஹ் லக சும்துல அடிச்சுட்டு இருந்த நாம பின்னால ரஹபல் லம விட்டுட்டோம். ரஹபல் லமஉ, என் தாகம் தீர்ந்தது, வபதல்லத்தில் உரூகு, என் நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது, வஸபத்தல் அஜ்ரு இன்ஷாஅல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இன்று வைத்த நோன்புக்காக வேண்டி பரிபூர்ணமான கூலி கிடைக்க போகிறது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால அல்லாஹும்ம லக சும்து எப்போ ஓதுன பிரச்சனை இருக்கட்டும்,
எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பின்னால மகரிப் பாங்க சொல்ல உள்ள வரும் பொழுது இந்த துவா ஓதிக்கோங்க. சொல்லுங்க, ரஹபல் லமஉ வப்தல்லத்தில் உரூகு வதபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ், இந்த ஒரு வருஷம் மட்டும் பழக்கமாறதுக்காக கடைசியா பாங்க சொல்லி முடிச்ச பின்னால இந்த துவாவை சொல்லி கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். இது முக்கியமான துவா. இது போன்ற துவாக்களை எல்லாம் ஹயாத்தாக்க வேண்டும். ஒரு ஹாஜர் கேட்டாங்க, சஹருடைய நேரம் எப்போ முடியுது? அருமையான கேள்வி. இது ஒரு சர்ச்சையான கேள்வி தான். நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். ஒன்று இருக்குது, பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம், அப்படி நான் சொல்லலை. இன்னொன்று இருக்குது, பாங்கு சொல்றது 10 நிமிஷத்துக்கு முன்னால நவைத்து சௌமகதின்னு சொல்றோம்ல, அப்பவே முடிச்சிடணும். இப்ப ரெண்டு கூட்டத்துலயும் பிரச்சனை. ஒரு கூட்டம் நான் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடுவேன்னு சொல்லுது, ஒரு கூட்டம் பாங்கு சொன்ன பின்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த அது வேற, அது கலாஸ். பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாமா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடலாமா? அறிஞர் பெருமக்கள் நடுநிலையா சொன்னாங்க, ரெண்டுமே நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. ஏன் 10 நிமிஷத்துக்கு முன்னால சொல்றாங்கன்னா, நாம் பார்க்கின்ற இதே நொடி நேரத்தில் தான் அங்க சுபக சாதிக்கு ஏற்படுகிறதா என்று உனக்கு தெரியாது. இப்போ உதாரணமா 5:15க்கு பாங்கு. இப்ப யாராவது சொல்ல முடியுமா இந்த 5:15 தான் கரெக்டா வானத்தில் வெளிச்சவர்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க யாராவது. ஒரு அக்யூரேட்டா போட்டுக்கிறாங்க டைம், சொல்ல முடியாது. அதனால பேணுதல் அடிப்படையில 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சிடுங்க. நான் பாங்கு சொல்லும் போதுதான் முடிப்பேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பேணுதல் சிறப்பு, ஆக சால சிறந்தது 10 நிமிடத்திற்கு முன்னால் முடித்துக் கொள்வது. எப்போதாவது நிர்பந்தம் ஏற்படுமையானால் பாங்கிற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாகவும் நிர்பந்தம் ஏற்படுமோ தாராளமாக முடித்துக் கொள்ளலாம். முன்னாடி முடிச்சது நல்லது, அவ்வளவுதான். வேற கேள்விகள்? ஒவ்வொரு நாள் நீத்து வைக்கணும். ஒவ்வொரு நாள் காலை எழுந்த உடனேயே நான் இன்று ரமலானுடைய 8வது நோன்பை அல்லாஹ்வுக்காக நோக்கிறேன், நான் சாப்பிட்டு முடிக்கும் நீத்து வச்சிடணும். எல்லாம் தண்ணி குடிச்சாச்சா எல்லாம் பார்க்கணும், எல்லாம் கரெக்டா பினிஷ் முடிஞ்சுதா? நான் இன்று 8வது நாள் நோன்பை நோக்கிறேன், 9வது நாள் நோன்பை நோக்கிறேன், 10வது நாள் நோன்பை நோக்கிறேன் என்று ஒவ்வொரு நாள் நீ செஞ்சுக்கணும். வேற இன்னைக்கு சொல்ல தேவையில்லை. நீயத்துனா என்னன்னா மனதில் நினைத்தல், வாயில சொல்ல அவசியமே கிடையாது. அதனால தான் நவைத்து சௌமகதின் அன் அதாயி பரதி ரமலான, நான் இருக்கிற சொல்ற யாரும் சர்ச்சையை மாத்தாதீங்க அப்படிங்கிற சொல்ல அவசியம் கிடையாது. நோன்பு என்பது மனதில் நினைத்தல். இன்றைய நோன்பை அல்லாஹ்வுக்காக நான் வைக்கிறேன் என்று நினைப்பது, வாயில சொல்றது கிடையாது. நீயத்துனா மனதில் எண்ணுவது. கூடாது. சில பேர் முடியாதுன்னு இல்லை, நிறைய பேர் செய்வாங்க. எனக்கு நல்ல கேள்வி, நீங்க சாதாரண நினைக்காதீங்க. இது வாலிபலாக்கிற எல்லாருக்குமே அந்த ஃபீல் பண்ணியிருக்கோம். நாங்களே சின்ன வயசுல பண்ணியிருக்கிறோம். ஒரு கிளாஸ் குடிக்கிறது இல்லை, வாயில வச்சுட்டு இங்க போற மாதிரி கொப்பளிச்சு என்ன செய்யறது, கீழே துப்பிடுறது. செய்யலாமா அப்படின்னா நோன்பு முடியாது, ஆனா தவிர்த்துக்கொள்வது நல்லது. ஒருவேளை ரொம்ப முடியல, நாக்கு ரொம்ப வறண்டு போச்சு, தாராளமா தண்ணி வாயில வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு கீழே துப்பிடணும், உள்ள விழிக்கிற கூடாது. முக்கியமான கேள்வி மறந்துட்டேங்க, அருமையான கேள்வி. பாருங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். இப்ப ரத்தம் வெளியே வருது, நோன்பு முறியுமா? நோன்பு முறியுமாங்க? நோன்பு முறியாது, நோன்பு முறியாது. பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒருத்தர் பிளட் பேங்க் எடுக்கிறாங்க, ஒரு அமைப்பு சார்பா பிளட் பேங்க் குரூப் நடத்துறாங்க. எப்ப? ரம்ஜான் மாசம் நடத்துறாங்க. பொதுவாகவே பாருங்க, வாலண்டியரா போய் ரத்தம் கொடுப்பது இஸ்லாம் ஆர்வப்படுத்தி வர முறை அல்ல. நானா போய் ரத்தம் கொடுக்கிறேன், சமூக மத நல்லிணக்கத்தை நான் இப்படிதான் காமி, அப்படிலாம் அவசியம் கிடையாது. நம்ம செயல காமிச்சாலே போதும், என் ரத்தத்தை கொடுத்தா காமின்னு அவசியம் கிடையாது. மார்க்க சொல்லுது, நான் கொடுத்த உடம்ப நீ தானா வாலண்டியரா ரத்தம் கொடுக்க கூடாது. ஒருவேளை நெருக்கமான ஒரு அடிபட்டுட்டார், நிர்பந்தமான சூழ்நிலை, அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் ரத்தம் கொடுக்கலாமா? நோன்பு வைத்துக் கொண்டு ரத்தம் கொடுக்கலாம், நோன்பு முடியாது. அந்த ரத்தம் எடுத்த பின்னால் அவர் மயக்கமாயிட்டாரு, மயக்கத்தினால் நோன்பு முடிஞ்ச அந்த கதை வேற. ஆனா நோன்பு வைத்த நிலையில் ரத்தத்தை வெளியேற்றினாலும் எடுத்தாலும் வடிந்தாலும் நோன்பு முறியுமா என்றால் நோன்பு முறியாது. ஒரு விஷயம் புரிஞ்சல உங்களுக்கு கேள்வி? வேற முடியாது. பாருங்க, எச்சியை அப்பப்ப முழுங்கிடணும்.
ஒருவேளை மொத்தமா சேர்த்து வச்சு முழுங்குறாரு, ஏன் கொஞ்சமா ஏதாவது தண்ணி குடிச்ச மாதிரி ஃபீல் ஆகட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வச்சு முழுங்குறாரு, நோன் முறியுமானா முறியாது, ஆனா மக்ரூ. அடிக்கடி எச்சு துப்பலாமா அப்படின்னா கூடாது, முழுங்கிருங்க, முடியாது. ஏன்னா நாம் உமிழ்நீர் அதிகமாக கீழே உமிழ்றதுனால உடல் பலகீனமாகும். அதனால இயல்பாகவே எச்சியை முழுங்கலாம், எச்சியை முழுங்க கூடாது, முழுங்கினா நோன்பு முறிஞ்சிடும் அப்படிங்கிறது தவறான கருத்து. இல்ல நீ தேவையில்லை. நான் சொன்ன ஆரம்பத்துல, இப்ப பகல்ல எப்ப தூங்கினாலும் தூங்கி எழும் பொழுது நம்முடைய ஆடு ஈரமா இருக்குது, என்ன அர்த்தம் ஆயிடுச்சு? நமக்கு இந்திரி வெளியாகி விட்டது, அர்த்தம் ஆயிருச்சு. இப்ப குளிச்சா மட்டும் போதுமானது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது, வாய் குப்பிடிக்கிறது கம்மியா செய்யணும், உடல் முழுக்க தண்ணீர் ஊற்றணும், சுத்தமாயிட்டோம். திரும்ப நோன்பு நீயத் செய்யணுமாங்கிறது கிடையாது. நம்ம நோம்பலா இருக்கிறோம் ஆல்ரெடி, நீயத் கிடையாது. நம்ம யாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையை பார்க்க நினைக்கிறேன் நேமா, ஆனால் செகண்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு புரியல. நான் ஆரம்பமா சொன்ன கேள்விதான், ஒருவேளை நீயத்தை மறந்து உறங்கி விட்டால், நல்லா சாப்பிட்டோம், சாப்பிட்ட மயக்கத்துல அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னா நீயத்தை வைப்பதற்கு சூரியனுடைய உச்சம் 12 மணி 12:15 வரைக்குள்ளார நீயத்தை வைக்கலாம். எந்திரிக்கும் போது 2:15 ஆயிடுச்சுன்னா நீயத்தை வைக்க முடியாது, அன்றைய நாள் நோன்பாகவே கணக்கிடப்படாது. முடியாது, முடியாது, கம்மியா எடுத்தால் முடியாது. வேற கேள்விகள்? கேள்வி எழுதுதான் சொல்லி நான் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். செலுத்தலாம், இல்ல தாராளமா செலுத்தலாம், தாராளம் போடலாம். ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. இந்த கேள்வி பாருங்க, என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஒருத்தருடைய வருமானம் வட்டி வருமானம் நல்லா தெரியுது, இவருடைய காசு முழுக்க முழுக்க ஹராம், ஒண்ணு ஹராம்ல இருந்து வருது, அல்லது மோசடி பணத்துல இருந்து வருது, அல்லது வட்டியின் மூலமா வருது அப்படின்னு இருக்குமையானால் பொதுவாகவே என்ன சட்டம்னா அவர் வைக்கக்கூடிய விருந்தை சாப்பிடக்கூடாது. அப்ப பொதுவாகவே சாப்பிடக்கூடாதுன்னா ரமலான் மாசத்துல நோன்பு கஞ்சி வைக்கிறதோ, அது சஹருடைய உணவு போடுவதோ ஹராமான வருவாய் என்று தெரியுமையானால் அதை ஊக்கப்படுத்தக்கூடாது. அதுக்கு முதன்மை பொறுப்பாளர்கள் மஹல்லாவுடைய நிர்வாகிகள், அதை அனுமதிக்கூடாது. அந்த உணவின் மூலமாக நோன்பு வச்சோம்னா அந்த அல்லாஹ் பாதுகாக்கணும், நோன்பு இபாதத்துக்கு அல்லாஹ்ட்ட கூடாம போயிடும், அல்ல அது கூடாது. எது இல்ல இல்ல இல்ல, ஒருத்தர் வந்தாருங்க அவசரமா, வேகமா வந்தாரு, இருக்கிற தாக தண்ணியை குடிச்சிட்டாரு, நோன்பு கூடுமானா கூடி நோன்பு முறிஞ்சிடும், நோன்பு கூடாமலாம் போகாது. பிஸ்மில்லா சொல்வது சுன்னத்து, அல்லாஹும் லக்க சும்து வலா ரிஸ்கிக அஃப்தர்து ஓது சுன்னத்து. ஆனா அதை ஓதனாத்தான் நோன்பு முறியுமா என்றால் என்ன, இல்ல, அப்படி கட்டாயமாக இல்ல, தாராளமாக என்ன செய்யலாம், சாப்பிட்டுறலாம். ஆனா சுன்னத்து என்னன்னா பிஸ்மில்லாவை கொண்டு தொடங்குறது. அற்புதமான கேள்வி. மார்க்கம் சொல்லுது, உங்களுடைய சஹருடைய உணவை பிற்படுத்துங்கள், நோன்பு திறப்பதை முற்படுத்துங்கள். உதாரணமா இப்ப மகரிப் நேரம் என்ன, 6:35. இப்ப நம்ம 6:34க்கு நியத் சொல்லி நம்ம சாப்பிட்றோம். இப்ப 6:34க்கு எங்க இருந்தாலுமே முதல் விஷயம் தண்ணி குடிச்சிடணும். போன வருஷம் ஒரு சின்ன ஒரு மசாலா வந்துச்சு, பிரச்சனை என்னன்னா, சில வாலிப பெண்கள் ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வரும்போது முழுசா வந்துட்டு 7 மணிக்கு மேலதான் வராங்க, வந்து என்ன செய்யறாங்க, பாவம் நோம்பு திறக்கிறாங்கன்றது. அப்படி கிடையாது, நேரம் வந்துட்டா நான் எங்க இருந்தாலும் உடனடியா தண்ணி குடிச்சிடணும், பிரேச்சை வந்தா சாப்பிட்டுறணும். ஏன்னா நோன்பை விரைவாக திறப்பது சுன்னத்து. விரைவனா 6 மணிக்கு இல்ல, அந்த 6:34க்கு. சரி, ரெண்டாவது கேள்வி இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப நான் வந்துட்டேன், இன்னும் தண்ணியும் குடிக்கல,
பேரிச்சம்பழம் சாப்பிடல, ஆனா தொழுகை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நான் தண்ணி குடிச்சிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தாலும் இந்த 3 ரக்காத்துல ஏதாவது கொஞ்சமாவது அந்த தொழுகை மிச்சமாக இருக்குமையானால் தண்ணி குடிச்சிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு தான் தொழுகைக்கு வரணும். ஏன்னா என்னுடைய முதல் கடமை இப்ப என்னன்னா நோன்பை விடுவது. நோன்பை வைக்கிறது எப்படி கட்டாயமான ஒரு முக்கியமான அமலோ, நோன்பை விடும் பொழுதும் சரியான கவனத்தோடு இருக்கணும். அதனால நான் தண்ணி குடிச்சிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு மகரிப் தொழுவேன். மகரிப் தொழுதுட்டு போய் மற்ற வேலையை சில பூர்த்தி செஞ்சு கொள்வேன். இதான் விஷயம். முடிச்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அற்புதமான கேள்வி இது. ஒருத்தர் காலை எந்திரிச்சாரு, காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது குளிர் கடமையாயிருச்சு. இது நிறைய வாலிபர்களுக்கு ஏற்படுது. கரெக்டா அந்த 4:30 மணிக்கு ஃபோன் வரும். இப்போ 5 மணிக்கா 5:15 5 மணிக்கு ஃபோன் வரும். என்ன டக்குனு அவசரம் எடுப்போம். இப்போதான் எந்திரிச்சேன், குளிர் கடமையாயிருச்சு. சாப்பாடு நோன்பு வைக்கிறதா, நோன்பு வைக்கிறதா குளிக்கிறதா? பாருங்க, மார்க் 2 விஷயம் சொல்லுது. ஒன்று, நான் காலையில் எழும்பொழுது குளிப்பு கடமையான நிலையில் எழுந்தேன். ஒன்று குளிப்பு கடமையா இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மணி ஒன்றாக இணைந்திருந்தாலும் சரி, 2 பேருக்கு சட்டம் ஒன்று தான். எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு நேரம் பார்த்தா குளிச்சுட்டு சாப்பிட முடிகின்ற அளவிற்கு நேரம் இருந்தது. உதாரணமா 5:15 மணிக்கு பாங்க அப்படின்னா ஒரு 4:45 எழுந்துட்டோம். குளிக்க முடியும், சாப்பிட முடியும் என்று இருக்குமையினால் குளித்து விட்டு முழு குளிப்பின் கடமை நிறைவேற்றிட்டு அப்புறமா சாப்பிடணும். இது சுன்னத், இதான் வழிமுறை. ஒருவேளை நேரம் இல்லை, எழுந்ததே 5:05 தான், 5 மணிக்கு தான், இன்னும் ஒரு 5 நிமிஷம் சாப்பிட முடியும், அவ்வளவு நேரம் இருக்குன்னா முதல்ல சாப்பிட்டுறணும். சாப்பிட்டு நோன்பு வச்சிடணும். வச்சுட்டு நேரம் ஆன பின்னால் 5:15 மேலாக, நான் முதல்ல சொன்னேன்ல, 5:15 மேலாக நோன்புடைய நிலையில் குளிப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ, கம்மியா நான் வாய்க்கு பிடிக்கிறது, கம்மியா நாசி தண்ணி செலுத்துறது, அதே போல உடம்பு தண்ணி ஊத்துறது, அந்த முறைகளை அவர் செஞ்சுக்கிட்டு ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பிக்க செய்வாரு. அதனால நேரம் இல்லை என்றால் சஹருடைய உணவை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இல்ல, அதை பின்னால பேசலாம், அடுத்த சபையில பேசலாம். ஜகாத்ல வரும் இன்ஷா அல்லாஹ். அது ஜகாத்ல பேசலாம், அடுத்த வாரங்களில் வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து தொடர்ந்து எல்லா வாரங்கள்லையுமே நோன்புடைய வாரங்களில் சனிக்கிழமை தராவிக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தராவி பயன் நடக்காது. அதற்கு பதிலாக இதே மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரங்கள் நடத்தப்படும். அல்லாஹ் ரஹ்மான் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. கூடுதல் குறைகள் இருக்குமையினால் மசாயில்களில் அல்லாஹ் அதை மன்னித்து அருள் புரிவானாக. சொன்ன எல்லா விஷயங்களையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. ஏர் சர்வீஸ், எங்களிடம் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் ஐயூப் கான் 9751827872, எருமப்பட்டி, நாமக்கல்.